கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். அப்படியே விட்டு 7-8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. இங்கே பாக்கியவான், பாக்கியவான் என்றால் பிளஸ்டு, ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிளஸ்டு, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய கரத்தில் தேவ சித்தத்தை அவன் செய்கிறவனாய், அவன் தேவனுடைய பரிபூர்ணமான சமாதானத்துக்குள்ளே இருக்கிறவனாய் அவன் இருக்கிறான் என்பதுதான் இந்த பாக்கியவான். ஆமென் சொல்லாமா? யாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறீர்கள்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கை, அவரே என் ஜீவனாய் இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை அண்டிக் கொண்டிருக்கிற, அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம இதில் இருக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏதோ காசு, பணம், பொருள் இதெல்லாம் இருப்பது அல்ல. இதையெல்லாம் நமக்கு கொடுத்து நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறாரே, அவரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமே. என் கர்த்தருடைய கரம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அவரை முகமுகமாய் தரிசித்து இந்த பூமியில் ஜீவிக்கிறோமே. தேவனை முகமுகமாய் விசுவாசித்து நம்ம அவரை இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோமே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய உறவாடுதலும், அந்த உறவு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தருடைய அந்த உறவில் இருப்பது தான் இந்த பாக்கியவான், பிளஸ்டு. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? இவங்க கர்த்தரை நம்பிட்டாங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். என்னை கனி கொடுக்கும் மரமாக்கிடும் கர்த்தரே, என்னை அகற்றிடாமல் அரவணைக்கும் அன்பரே. அல்லேலூயா. கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவனாய், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனை. கர்த்தருடைய உறவில் அவன் இருக்கிறான். கர்த்தருடைய உறவில், கர்த்தருடைய குடும்பத்தில் கர்த்தரை சூழ்ந்திருக்கிறவனாய், கர்த்தருடைய இந்த பிரசன்னத்தில், அந்த மனமகிழ்ச்சியில், அந்த பரிபூர்ண மனமகிழ்ச்சிக்குள்ளே இருக்கிறான். ஏன் அவனுக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ள இருக்குது அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, அவன் தண்ணீருக்குள்ள அவன் வேறு விட்டான். அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்க. எங்க வேறு விட்டான்? இப்போ மனுஷன் மரத்துக்கு ஒப்பனை. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆதாமை சிருஷ்டித்து, நல்ல கவனி, ஆதாமை வெளியே சிருஷ்டித்து ஏதேன் என்கின்ற நாட்டில் ஆதாமை சிருஷ்டித்து ஏதேனுக்கு கிழக்கே இருக்கிற தோட்டத்தில் கொண்டு போய் வைத்து, அந்த தோட்டத்தில் தான் ஏவாளை சிருஷ்டிக்கிறார். தோட்டம்னா என்னது? மரங்கள் இருக்கிறது. மரங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, இந்த மரங்கள் மத்தியில் இந்த மரத்தை கொண்டு போய் வைக்கிறார். கவனிக்கணும். இப்போ இந்த மரம், ஒரு நல்ல மரம், நல்ல செழிப்பாக இருக்குது அப்படின்னா என்னது? எப்படி இருக்கும் அந்த மரம்? சொல்லுங்க. நல்லா பச்சை பசேல்னு நல்ல இலைகள் இருக்கும். அந்த இலைகளிலிருந்து கனிகள் இருக்கும். ஆமேனா? இது ரெண்டும் நமக்கு நல்லா பயன்படும். இப்போது நல்லா கவனிங்க, ஒரு மரத்துக்கு நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக இருந்து, அந்த பசுமையாகவும் நல்ல செழிப்பாகவும் அந்த மரம் இருக்கணும். அதாவது நல்ல பசுமையான இலைகள், நல்ல செழிப்பான கனிகள் அது இருக்கணும் அப்படின்னா, அந்த மரத்துக்கு தண்ணீர் தேவை. அது தண்ணீர் அண்டையில் அது வேர் விட்டுச்சு அப்படின்னா அந்த மரம் நல்ல செழிப்பாக இருக்கும். இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்பிட்டான். இயேசு ராஜா என் நம்பிக்கை, அவரே என் ஜீவன் என்று நம்பிவிட்டான். இப்போ வேறு அவனுக்குள்ள வந்துருச்சு. நல்லா மகிமையா பச்சை பசல், உஷ்ணமே இல்லையா. நல்லா கவனிங்களா. இவன் கால்வாய் ஓரமாய் வேறு விட்டான். எங்க வேறு விட்டான்? கால்வாய் ஓரமாய் வேறு விட்டுட்டான்.
அப்புறம் உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வந்துச்சுன்னா, வெயில் வந்துச்சுன்னா எதை உதிர செய்யும்? இலைகள்லாம் உதிர்ந்து போயிடும். ஏன்னா அது அங்கே 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 தண்ணீர் இல்லை. இந்த மரத்துக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அந்த மரத்துக்கு தண்ணீர் கிடைக்காம இலைகள் உதிர்ந்தது. இலைகள் உதிர்ந்து விட்டதும் கனி கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, அந்த மரம் என்று சொல்லுவது தேவன் மனுஷனை சொல்லுகிறார். அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணத்தை நீ பார்க்கவே மாட்ட. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்வினைகளும் எதிரான சூழ்நிலைகளும் நீ பார்க்கவே மாட்ட. ஏன்னா உன் வேறு கர்த்தருக்குள்ள இருக்கிறது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உஷ்ணம் வருகிறது, ஆனால் நீ பார்க்க மாட்ட. உலகத்துக்கு உஷ்ணம் இருக்கு, உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு இருக்கு, ஆனால் நீ பார்க்க மாட்ட. ஏன்னா ஜீவ தண்ணீராம், ஜீவ தண்ணீர் ஊற்றாம் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து விட்டார். அவர் தான் என் ஜீவன், அவர் தான் எனக்கு எல்லாம். அப்போ நீ எப்படி இருப்பேன்னா, உன் வேறு நல்ல தண்ணீரை குடிச்சு, எப்பவுமே உன் வேறு அந்த தண்ணீரில், ஜீவ தண்ணீரில், அந்த ஊற்றில் இருந்துச்சுன்னா உஷ்ணத்தை நீ பார்க்க மாட்ட. ஏன்னா உலகத்துக்கு உஷ்ணம் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த உஷ்ணம் வருகிறதே நீ காணாமல், இலை எப்படி இருக்குதா? வாசிங்க. இலை பச்சையா. சொல்லுங்க, எப்படி இருக்குது? இல்லை பசுமையா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பசுமையா இருக்கிறதா? அப்புறம் மழை தாட்சியான வருஷத்திலும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான, தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போலிருப்பான். இப்போ மழை வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா? கனி கொடுக்கணும்னா இஸ்ரவேல் தேசத்தில் முதல்ல ஒரு மழை பெய்யும். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பயிர்கள்லாம் செழிப்பாக வளரும். ஆனால் பனியில் தான் கனிகள் வந்து பூரணப்படும். ஆக இஸ்ரவேலுக்கு முன்மாறி பின்மாறி இதை பரிபூர்ணப்படுத்தி கனியை கொடுக்கிற பனி என்பது ரொம்ப முக்கியமானது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் பாக்கியவான்களாம். யாரு? இலை செழிப்பா இருக்குது, நல்ல கனி, தப்பாமல் கனி. அந்த அந்த மரத்தை பார்த்தா எப்பவுமே கனி இருக்குது, எப்பவுமே இலை பசுமையா இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம். அந்த வசனத்தை வாசிப்பாக்கலாம். நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லையா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் அவன் சிரசில் ஆசீர்வாதம் எப்பவுமே தங்கியிருக்குமாம். இந்த ஆசீர்வாதம்னா என்ன? எடுத்து வாசிங்க. 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமெனா? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்குது. எத்தனை பேர் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஆமெனா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறேன்? நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் வந்து எனக்கு நல்ல வீடு கொடுத்தார், எனக்கு நல்ல வாகனங்களை கொடுத்தார், நல்ல துணிமணிகளை கொடுத்துருக்கிறார், நல்ல நிறைய நகைகள் வாங்கி வைத்திருக்கிறேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அது ஆசீர்வாதம் அல்ல, அது துன்மார்க்கம். அது என்னது? அது எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைச்ச கர்த்தர் வீட்டை கொடுத்தார், நகை வாங்க வேண்டும் நினைத்தேன், கர்த்தர் நகைகளை கொடுத்தார், இந்த வாகனம் வாங்கணும், இந்த கலர்ல வாங்கணும்னா சூஸ் பண்ண கொடுத்தார். ஆமென். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் மரமாக இருக்க வேண்டும். மரமாக இருக்க வேண்டும். ஒரு மரம் தனக்குத்தானே வந்து வாழாது. ஒரு மரம் தனக்குத்தானே வாழாது. மரம் பிறருக்காக வாழும். இந்த மாய உலகத்தில், சுயத்தில் விழுந்து போன இந்த உலகத்தில், சுயநலத்தில், செல்ஃபில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஜனங்கள் எல்லாம் இளைப்பாறுதலை தேடி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் பயங்கரமான வெயில்,
அந்த சுட்டெரிக்கிற அந்த வெயில், அந்த வனாந்தரத்தில் அந்த பாதையை கடந்து போக முடியல. நாக்கில் தண்ணி எல்லாம் இல்லை, நாக்கெல்லாம் மேல்வாயோட ஒட்டி கொண்டது, நடக்கிறதுக்கும் பலன் இல்லாமல் ஒன்றுமே முடியல. ஆனால் அந்த பாலைவனத்தில் சோர்ந்து போய் என் உயிர் போய்விடுமோ என்று சொல்லி பயங்கரமான துக்கத்தில், நெருக்கத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த வேளையில் திடீரென்று அந்த பாலைவனத்தில் திடீரென்று ஒரு சோலை அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு மரம். முதலாவது இந்த உஷ்ணத்திலிருந்து காத்துக்கொள்வதற்காக அந்த மரத்தின் நிழல் முதல்ல வாஞ்சிப்பார்கள். அந்த மரத்தின் நிழலை வாஞ்சித்து அங்கே போனது, அந்த மரத்தை சுற்றி நல்ல ஆக்சிஜன் இருக்கும் அங்கே. நல்ல என்ன, மரம் என்பது என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடு, கரி அமில வாயுவை உட்கொண்டு, பிராண வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு கெட்டதை உள்ள வாங்கி நல்லதை கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். பிளஸ்டு பீப்புள். உன் நிழல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படியே அங்க போனதுமே ஒரு சில்னஸ், ஒரு மன குளிர்ச்சி, ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை. அந்த மரத்தின் நிழல்ல வந்ததுமே ஒரு ஒரு இதம் அந்த முழு சரீரத்துக்கும் அப்படியே ஒரு நம்பிக்கை. அப்பாடா, ஒரு நம்பிக்கை. அப்பா, நம்ம உயிர் பழிச்சிட்டோம். அந்த இலைகளை நல்லா கவனிங்க. அந்த இலைகள் எவ்வளவு பெரிய ஒரு மதுரத்தை, ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த இலைகள் நல்ல பசுமையா இருக்கு, ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த மரத்தில் இருக்கிற கனி எல்லாம் பசியார உதவும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிளஸ்டு, பாக்கியவான், என் மேல ஜீவ தண்ணீர், நான் தான் வார்த்தை. சபைக்குள்ள வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உள்ளே கொண்டு வந்து விட்டார். உள்ள வந்தத வார்த்தையை பிடிச்சுக்குவான். உள்ள வந்ததும் இவர் தான் என் சிருஷ்டி கர்த்தர், என் இயேசு தான் என் சிருஷ்டி கர்த்தர், அவருடைய வார்த்தையிலே நான் வாழ்வேன்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள அப்படியே முங்கிடுவான். இந்த மனுஷன் மட்டும்தான் மரம். இந்த மனுஷனுடைய வேர் பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய வார்த்தைக்குள்ள அந்த வேர் விட்டதுனால இந்த நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நல்லா கவனிங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால், நீ எந்த அளவுக்கு எத்தனை பேர் உன் மேல நம்பிக்கை வச்சு உன்கிட்ட வந்து இளைப்பாறுதல் அடைஞ்சு உன் நிழல்ல எத்தனை பேர் வாஞ்சியோட உன் நிழல்ல இருக்கிறாங்க? உங்க அம்மா, உங்க அப்பா, உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் சொந்த பந்தங்கள், உன் சபையார், எத்தனை பேருக்கு நீ முதல்ல நம்பிக்கையா இருக்கிற? நிழல் இருக்குதா? ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா உன் மேல ஒரு நம்பிக்கை வந்துடணும். இன்னைக்கு உறவுகள் சிதைக்கப்படுகின்றன, வாழ்வதற்கே இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. உன் புள்ள இருக்கிறானே, அவன் இருக்கிறது வேஸ்ட்டுப்பா, அவனை நம்புறது வேஸ்ட்டுப்பா. எத்தனை தாய் தகப்பன்மார் இன்னைக்கு வருத்தத்தோட வேதனையோடு இருக்கிறார்கள். எத்தனை சொந்த பந்தங்கள் இன்னைக்கு அவங்களா வேஸ்ட்டுப்பா, அவங்க என்னால் முடியல. அந்த முடியல என்பது ரொம்ப முக்கியம். இப்போ யாரால இப்படி மரமாய் ஒரு நல்ல கனி கொடுக்கிற, இலை உதிராதிருக்கிற மரமாக இருக்க வேண்டும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் வாயை திறந்து பேசினாவே என் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, உன்கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த இலை என்பது ஆரோக்கியத்தை கொடுக்கும், கனி என்பது பசியை ஆற்றும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும், நிழல் என்பது ஒரு இலைப்பாறுதல், நம்பிக்கையை கொடுக்கும், இலை என்பது ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீ பேசுற உன் நல்ல வார்த்தை உன்கிட்ட கேட்கிற உன் குடும்பத்தாருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நீ வாயை திறந்தாவே இயேசு ராஜாவுடைய வார்த்தையை நீ பேசி நல்ல திடமான நம்பிக்கையான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கிற அந்த மரமாக நீ இருக்கிற நல்ல இலை உள்ள மரம். நீ வாயை திறந்தாலே இயேசு ராஜாவுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை அந்த ஜனங்கள் யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்றாறு போல அவங்களுடைய எலும்புகளை புஷ்டியாக்குற வார்த்தை உங்ககிட்ட வருது அப்படின்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற உன் வேறு இயேசு ராஜாவுக்கு உள்ள முங்கி இருக்குது.
நான் வாயை திறந்தாவே நீ சண்டை. அப்பன்னா நீ பட்டு போன மரம், நீ பட்ட மரம். உன் வேறு அந்த தண்ணிக்குள்ள இல்லை, நீ செத்து போன மரம். உனக்கு இலையும் இல்லை கனியும் இல்லை. இலையல்னாவே கனி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நாம் உலகத்தில் இருந்த வேளையில் பட்ட மரமாக இருந்தோம். நம்ம வாயை திறந்து பேசினாவே துன்மார்க்கமான வார்த்தையை பேசினோம். நம்ம கிட்ட நாம் யாருக்குமே நன்மை செய்யவில்லை. கனி என்பது நற்கிரியை செய்வது. அவர்களுக்கு என்ன தேவை என்று எழுத்தின்படியே அவர்களுக்கு அவங்க மனம் குளிரும்படியாய் நற்கிரியை செய்வது கனி. அந்த இலை என்பது வந்து வேதனையோடு துன்பத்தோடு நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு நீ பேசுகிற ஆசீர்வாதமான வார்த்தை தான் அந்த இலை. அந்த நிழல் என்பது உன்கிட்ட வந்து உன் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்களே, அதுதான் அந்த நிழல். அதுதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை. எனக்காக இவங்க இருக்கிறாங்க என்கின்ற அந்த ஆசீர்வாதம். இந்த நல்ல கனி கொடுக்கிற மரம் தான் ஆசீர்வாதத்தை பெறும். இது யாரால மட்டும்தான் முடியும் அப்படின்னா, என் சிருஷ்டி கர்த்தர், என் இயேசு, என்னை படைத்தவரை, என்னை சிருஷ்டித்தவருடைய வார்த்தைகள் எனக்கு ஜீவன் என்று சொல்லி இரவும் பகலும் இந்த வேதத்தின் மேல தியானமா இருக்கிறான் பாருங்க. அவன் தான் இந்த மரம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பேசினா சண்டை வருது அப்படின்னா நீங்கள் பட்ட மரம். பட்டு போன மரத்தை என்ன செய்வாங்க? அதை வெட்டி அக்கினிக்கு இரையாக்கிடுவாங்க. நீங்கள் வாயை திறந்தாவே அசிங்கமான வார்த்தை தான் வருது, இலையே இல்லை. கனியை விட்டுருங்க. முதல்ல நீ வாயை திறந்து பேசினாலே அங்கே பிரச்சனை வருது. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு கூட என்ன பேசுகிறார்? நீ வாயை திறந்து பேசினா உங்கள் வீட்டில் சண்டை வருது. ஒவ்வொருத்தரும் தன் கிரிகளை சோதித்து பார்க்க. நீ வாயை திறந்த பேசினாவே சண்டை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பட்டு போயிருக்கிறாய். ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாம் இந்த இந்த அந்த ஜீவ தண்ணீர்லேருந்து இந்த வேரை வெளியே எடுத்துட்டான். சிருஷ்டி கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு ராஜாவிலிருந்து வேற எடுத்துட்டான். எல்லா மரமும் பட்டு போச்சு. அதனால் தான் மனுஷனுக்கு மரணம் வந்து சாவறான். ஆமென், அல்லேலூயா. இயேசு ராஜா சொல்றாரு, நான் தான் பச்சை மரம், நீ பட்ட மரம் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் பட்ட மரமாம். ஏன்? நம்முடைய சிருஷ்டி கர்த்தராகிய பிதாவாகிய தேவனை நாம் அறியவில்லை. தேவனுடைய வார்த்தையாகிய நமக்காக ஜீவனை கொடுத்த வார்த்தையானவராகிய இயேசு ராஜா மேல நம்பிக்கை வைக்கவில்லை. நம்பிக்கை வச்சுட்டனா நீ இரவும் பகலும் அவருடைய வேதத்திலேயே தியானமா இருப்ப. அந்த வசனம் இருதயத்துக்குள்ள தரித்து கொண்டால் நீ பேசினா வார்த்தை மட்டும்தான் வெளியே வரும். அதுதான் செழிப்பா இருக்கிற பச்சை இலை. நாம ஒரு காலத்தில் பட்ட மரமாக இருந்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவரே சொல்றார் இல்லையா, 23வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். 23:31. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க. யாருங்க? நான் பச்சை மரம், நான் என் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன். நான் யாசித்த செய்யல, எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். நான் ஒரு முறை சொன்னா அதை 100 தடவை சொன்னேன் அப்படின்னு அந்த டைலாக சொன்னதும் அப்படியே வந்து மனசில் பதிஞ்சிடும். ஹீரோயிசம் உள்ள வந்துடும். நான் ஒரு முறை முடிவு எடுத்துட்டுனா நானே நினச்சா கூட அதை மாற்ற முடியாது சொன்னதும் அப்படியே வந்து உள்ளே வந்து உக்காந்துக்கும். ஏன்னா அவ்வளவு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உள்ளே உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. நல்லா கவனிங்க. இயேசு ராஜா பச்சை மரம். ஏன் அவர் பச்சை மரம் என்றால் அவர் தேவனுடைய சித்தத்தை எப்போதும் செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமேனா? ஆனா நீ யாரு? இப்போ ஏசப்பா சிலுவையை சுமந்துன்னு போறாரு. இப்ப அங்கே பிலாத்துடைய அரண்மனையிலிருந்து கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்துன்னு போறாரு. எல்லா ஸ்திரீகளும் அழுதுங்க. ஐயோ ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சுங்க ஆண்டவரே, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஓன்னு அழுதுங்க. அவர் சொன்னார், ஏசுராஜா, அம்மா
நீ பட்டமரம், உங்ககிட்ட இலை இல்லை, நீ உன் யோசனையில நடக்கிற, என் சித்த நீ செய்யல, என் வார்த்தை உன் இருதயத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நான் பிரசங்கிக்கிற, நான் கொடுக்கிற இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திலே தரித்துக்கொள். நீ பேசுகிற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை வருகிறதா, அல்லது சபிக்கிறையா, அல்லது சண்டை வருதா? அப்படி வருது அப்படின்னா நீ பட்ட மரம் என்பது உறுதி. இன்னமும் நீ அப்படிதான் இருக்கிற. இந்த பட்ட மரம் என்ன அப்படின்னா, யோபு 24:20 வாசிக்கல. பட்ட மரம்னா என்ன எடுத்து வாசி பார்க்கலாம். யோபு 24:20. அவளை பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னும், அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விடும். அக்கிரமக்காரன் தான் பட்ட மரம். அக்கிரமக்காரனா யாருங்க? எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன், என் மனசுக்கு எது கரெக்டுன்னு தெரியுதோ அதை நான் செய்வேன். இவன் வார்த்தையின்படி நடக்க மாட்டான். ஆமேனா? முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? இந்த பைபிள் வசனத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த வசனம் தேவனுடையது, இந்த பைபிள் தேவனுடையது. இந்த பைபிள் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த வேத வசனம் இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்துக்குள்ள இரவும் பகலும் நம்ம மூழ்கி விட்டோம். நம்முடைய வேர் இப்ப உள்ள. முன்னாடி அக்கிரமக்கார, எனக்கு எது, நான் மறுபடியும் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. எங்க மாமா சொல்லிட்டாரு, எங்க சித்தப்பா சொல்லிட்டாரு, ஊர் தலைவர் சொல்லிட்டாரு, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அப்படி அல்ல. என் கர்த்தர் என்ன சொல்றார்? அவன் தான் நல்ல மரம், இவன் தான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப நான் சொல்றேன், உன் நிழல்ல எத்தனை பேர் வந்துக்கிறாங்க? உன் நிழல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன் நிழல்ல உன் குடும்பம் இருக்கிறதா? உன் குடும்பத்துக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இது வரல அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு அன்பாய் அழைக்கிறேன், உங்க வேற இந்த ஜீவ தண்ணீராக இயேசுவில் விடுங்க. இந்த வார்த்தை தான் மாம்சமானது. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். இந்த பட்ட மரத்தை என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம தோட்டத்தில் மரம் வைக்கிறோம், நல்லா மருந்து போடுறோம், நல்லா கனி கொடுக்கும். கொய்யா, மாதுளை, மாமரம், அப்புறம் ஒன்று என்ன வாழை, இதெல்லாம் உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சா இது என்ன பண்ணால் இவ்வளோ நல்லா மருந்து போட்டு தண்ணி பாய்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கும். தண்ணி நல்லா கவனிக்க, தண்ணி பாய்ச்சினாவே நல்லா எல்லாமே செழிப்பாக வந்துடும். தண்ணியே இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்? மழையும் இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்? அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணுவோம்? இது எதுக்கு வீணாக இந்த இடத்த கெடுக்க சொல்லி தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பட்ட மரங்கள் எல்லாம் சாகுது. மனுஷனுக்கு ஏன் சாவுறது? பட்ட மரம் அவன் சுயத்தில் அவனே வச்சுக்கிறான். இவன் சாவறான். சாவுக்கு கூட போஸ்ட் வச்சு ஓட்டிக்கிறான். சாவு கூட போஸ்ட் வச்சு ஓட்டிக்கிறான். அந்த போஸ்டில் கூட அவன் ஜாதியை விட மாட்டான். அடா புண்ணாக்கு, நீ செத்ததே இந்த ஜாதியை போட்ட போடுறான். அதனால செத்தனது தெரியல. நான் சொல்றது எத்தனை புரியுது? சாவுறான். அந்த சாவுல கூட போட்டோவை போட்டு அந்த மூஞ்சி வச்சு இவன் பட்ட மரம் எப்படி நிலைக்கும்? இவன் கிட்ட நிழலே இல்லை. காரணம் விட இலையே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பட்ட மரமா இருந்தோம் வெளியே. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் செழிப்பான மரமாய், பசுமையான மரமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய் மகிமை செலுத்துவோமா? பட்ட மரம் அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விடும். பட்ட மரம் என்ன செய்யா? முறிந்து விடும். பட்ட மரம் என்ன பண்ணும்? எல்லா வாய்த்த சொல்லு. பட்ட மரம் என்ன வேணும்? ஏன்னா ஜீவ தண்ணீர்ல, இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இவன் வேறு விடவில்லை. இயேசுராஜா ஜீவ தண்ணீர். அவர்தான் தேவனுடைய வார்த்தையானவர். ஆதியில இருந்த வார்த்தையானவர் அவரே. அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்கள் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த பட்ட மரம் எல்லாம் முறிந்து விடும். ஆனா பசுமையான மரமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீ பசுமையான மரமா இருக்கிறாய் என்றால் உங்க அம்மாவுக்கு நீ நம்பிக்கையா இருப்ப. உங்க அப்பாவுக்கு நம்பிக்கையா இருப்ப. அப்பா என் புள்ள இருக்கிறான்பா, எனக்கு அவன் நிழல நான் எப்படியே ஒட்டிட்டு போயிடுவோம்பா. எல்லாரும் உன் நிழல வராங்களா? சில பேர் சொல்லுவாங்க, என்னை கண்டாவே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, நான் வாயை திறந்தாவே என் வார்த்தைக்கு யாருக்குமே மதிப்பு கொடுக்க மாட்டேன். அது உன் சுயம். ஏன் குடும்ப சண்டை? உன் சுயம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏ பட்டமரமே,
உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன் வேறு என்னை கண்டுவிட்டால் நான் தான் உன்னை சிருஷ்டித்தவர், உனக்காக யாவையும் செய்து முடித்தவர், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உன்னால முடியாது, அதான் கடந்த வாரம் பார்த்தோம். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நீதிமொழிகள் 12:12 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:12 வேகமா எடுத்து வாசிங்க. துன்மார்கன் துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் யாருங்க? நீதிமான். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறவன். அல்லேலூயா சொல்லாமா? இந்த வேதம் யாருடையது? தேவனுடையது. இந்த வேதம் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த வேதம் பரிசுத்த வேதம் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? யார் இந்த நீதிமான்? எப்பா கவனிங்க, நம்ம எல்லாருமே பட்டமரம். இந்த பட்டமரம் என்ன பண்ணிச்சுன்னா வேர் விட்டுருச்சு. இப்போ எங்க? நீதிமானுடைய வேர் எங்க போயிருச்சு? இப்ப ஜீவ தண்ணீருக்குள்ள போய்விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, நான் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்கு ஜீவனை உண்டாக்கணும், நல்ல பலனை உண்டாக்கணும். நான் செய்கிற கிரியை ஜனங்களுக்கு குளிர பண்ணணும், உன் குடும்பத்தை குளிர பண்ணணும். உன்னுடைய கிரியையின் மூலமாய் உன் குடும்பத்தை நீ குளிர பண்ணணும். அதுதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட உன் நிழல்ல எல்லாரையும் தேவன் கூட்டி சேர்க்க விரும்புகிறார். ஆமேனா? அப்ப நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நான் சங்கீதம் 1:1 வாசி வேகமா, நிறைய வசனம் இப்ப காட்ட போறேன். வேகம் எடுத்து வாசிங்க. இந்த பட்ட மரத்துக்கு என்ன நடக்கிறது? துன்மார்கருடைய ஆலோசனையில் இதாங்க. உங்க அப்பா இயேசுராஜா ஏற்றுக்கொள்ளாமல் உங்க அப்பாவுடைய வழி சொல்லுவாரு, அந்த வழியை கேட்காத. என்னை காட்டிலும் தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, கணவனையாவது, சகோதரியாவது என்னிலும் அதிகமாக நேசிக்க எனக்கு பாத்திரன் அல்ல. ஆக துன்மார்கன்னா என் சொந்த பந்தம் அதெல்லாம் இல்லை. என் வேதம் என்ன சொல்லுது? துன்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த பைபிளை பார்க்கும் போதே உனக்கு ஒரு ஆசை, என் கர்த்தர் அல்லவா, என்னை சிருஷ்டித்தவர் அல்லவா, எனக்காக யாவை செய்து முடித்த மகிமையின் கர்த்தர் அல்லவா. இந்த பைபிளை பார்க்கும் போதே உனக்கு நீ யாரு கூட என்ன பண்ணியிருந்தாலும் அந்த பைபிள் வசனத்தை நான் போய் வாசிக்க போறேன். இன்னைக்கு காலையில வாசித்த அந்த வார்த்தையுடைய வல்லமை என்ன அப்படியே தியானமாவே இருக்கும். யாரும் தூங்கவே மாட்டீங்க. அம்மா பட்டமரமே, நீங்கள் பட்டமரமாய் இருந்தீர்கள். நீங்கள் பிறக்கும் போதே பட்டமரம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் உங்க பக்கத்துல வந்தாரு. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் உன்னை தேடி வந்தாரு. பட்டமரமே, உன்னை தேடி இந்த ஜீவ நதி உன் அண்டையில வந்திருக்கிறது. இந்த நதிக்குள்ள வேற விட்டுனா ஜெயிச்சிட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். முதல்ல அவருடைய வேதத்தை நேசிங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் இடமாட்டார்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம். இது ஏன்? இதுல என்னமோ இருக்கு. இது என்ன? இயேசு கிறிஸ்து இது எப்படி வெளிப்படுகிறார்? இயேசு ராஜா எப்படி இந்த நீதியை நிறைவேற்றுகிறார்? எப்படி அவர் நீதிபரராக இருக்கிறார் என்பதை குறித்த அந்த தியானம், அந்த தியானத்தினுடைய நோக்கமே அவர்தான். அப்படி தியானிக்கிறவன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற பச்சையான மரத்தை போல் இருப்ப. இலை உதிராதிருக்கிற எப்படி இருப்பானா? இலை உதிரல, எப்பவுமே செழிப்பு. உன் குடும்பம் உன் நிழல் இருக்கிறாங்களா? இலையுதிர் மரத்தை போட்டு இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்புறம் துன்மார்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்கரின் வழியோ அழியும். இந்த ரெண்டு டிஃபரெண்டா காட்டுறாரு. நீ பைபிளை உன் கையில வச்சிருந்து நீ பைபிளை தியானிக்கலன்னு வச்சு நீ துன்மார்கன். கர்த்தருடைய வேதத்தை நீ நேசிக்கலன்னா நீ துன்மார்கன். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறீங்க? சபை கூடும் போதெல்லாம் ஊழியக்காரர் வராரு, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எப்படி பேசுவாரு? சபைக்கு வரும்போதெல்லாம் எவ்வளவு வாஞ்சை. இந்த துன்மார்கன் பதற போல
அக்கினிக்கு இரையாக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு காலத்தில் பட்டமரமாய் பதராய் கிடந்தோம். ஆனால் இன்னைக்கு தன் காலத்தில் நம்முடைய கனியை தன் காலத்தில் சரியாய் நமக்கு யார் யாரெல்லாம் இன்னைக்கு பசியோட, யார் யாரெல்லாம் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் நான் பசி ஆற்றுவேன், அவர்களுக்கு நற்கிரியைகளை செய்து அவர்களுக்கு ஜீவனை உண்டாக்குவேன் என்பதுதான் இந்த மகிமை. நீதிமொழிகள் புத்தகத்தில் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல இந்த இலை உதிராதிருக்கிற மரம் என்பதுனா என்னன்னாக்கா, நாம் பேசுகிற வார்த்தையினால அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும். 16வது அதிகாரம் நீதிமொழிகள் 16ல் அதில் 24 வாசிப்பாக்கலாம். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம். ஔஷதம் என்னதுங்க? மருந்து. ஔஷதம் என்னது? எல்லாரும் ஔஷதம் என்னது? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்போ நீங்க பேசுற வார்த்தை மருந்தாக இருக்கிறதா? கவனிங்க, நீங்க பேசுற வார்த்தை மருந்தாக இருக்கிறதா? நீங்க உங்க குடும்பத்தாருக்கு, உங்க நண்பர்களுக்கு, உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க பேசும்போது அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் போதிக்கிறீர்களா? விசுவாசமுள்ள வார்த்தை உங்க வாயில வருதா? உங்க இருதயத்தில் வேதம் இருந்தால் தான் நீங்க பேசும்போது அந்த வார்த்தை வெளிப்படும். அதுதான் இலை. இலை என்பது ஆரோக்கியத்தை கொடுக்கும், மரணத்தை நீக்கும். நீங்க பேசுற வார்த்தை இன்னொருத்தருக்கு அவங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போயிருக்கிற அவங்க எலும்புகள்லாம் உலர்ந்து போயிருந்த எலும்புகள்லாம் உயிரடைந்து அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக தங்களுடைய பாதையை போகும்படியாய் வார்த்தை வருதா? பரியாச வார்த்தை. இப்போ நம்ம ஆட்களாக ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஏதோ ஒன்று பேசணும், ஆளுங்க ஒன்று சேர்ந்த உடனே அந்த பரியாச வார்த்தை, துன்மார்க்க வார்த்தை, பாவியினுடைய வார்த்தை வாயில் வந்துக்கினே இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க பேசினாவே சண்டை, எலும்பு அப்படியே முறிய பண்ணும். அவங்க பேசினாங்கன்னா ஜீவன் உண்டாகாது. நல்லா கவனிங்க, எல்லாம் மறுபடியும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா இருக்கும். நீ வசனத்தை பேசாத, உன் வாயிலிருந்து ஏதோ ஒன்று பேசுறன்னு வச்சுக்கேன். பாருங்க, உன் வாயிலிருந்து ஏதோ ஒன்று பேசுற வார்த்தையான்னு பார்த்துக்க, செக் பண்ணிக்க. ரொம்ப சீரியஸாக கொஞ்சம் உங்களை பார்த்துக்குங்க. ஏசப்பாடைய வருகை சமீபமாக இருக்குது. நல்ல கனி கொடுக்குற மரங்கள் எல்லாம் அவர் மகிமைப்படுத்த போகிறாரு. அந்த மரங்கள் எல்லாம் மகிமையடைய போகிறது. அப்போ முதல்ல நீ பேசுறது வசனம் மட்டும் வாயில் வருதா? கர்த்தர் சொல்லி உன் இருதயத்தினுடைய அந்த நிறைவில் வாய் பேசுதா? அந்த இருதயத்தில் வசனம் நிறைந்திருக்கிறதா? உன் பக்கத்தில் வரங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, நித்திய ஜீவனுக்கு நேராக அதான் முக்கியம். ஔஷதம் என்பது மருந்து. சாவே இல்லாத மருந்த மனுஷன் தேடி நிற்கிறான். சாவே கூடாது, எங்களுக்கு சாவே வரக்கூடாது, அப்படிப்பட்ட மருந்தை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மனுஷன் இப்போ என்ன பண்ணுறான்னா அப்படிப்பட்ட மருந்தை தேடுறான். நல்லா கவனிங்க, சாவே இல்லாத மருந்து தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நல்லா கவனிங்க, ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தில் வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கம். ஜீவன் எதில் இருக்குதுன்னா வார்த்தையில் இருக்கிறது. நீ பேசுகிற வார்த்தையில் மற்றவங்களோடு சண்டை வருதா அல்லது மற்றவர்களுக்கு ஜீவனை உண்டாக்குகிறதா? செக் பண்ணிக்கங்க. நீ பேசினாவே சண்டை வருதா, அப்ப நீ பட்டு போன மரம். உன் வேறு இன்னும் ஜீவ தண்ணீர்ல விடல. அந்த ஜீவ நதி உன்னை தேடி வந்திருக்கிறது. அப்படின்னு நீ அசட்டை பண்ணி நான் வேற மட்டும் உனக்குள்ள விட்டுற மாட்டேன்னு தூரம் ஒட்டி நிற்கிற. நல்லா கவனி, முதல்ல நீ இலையா இருக்கணும், நல்லா பசுமையா இருக்கணும். அப்படின்னா நீ பேசினா எல்லாருக்கும் உயிர்ப்பிக்க கூடியதாய், இயேசு ராஜா பக்கம் ஈர்க்கக்கூடியதாய், ஜீவனுடையவர்களாக இருக்க வேண்டும். எலும்புகளுக்கு ஔஷதம். என்ன? மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுது? எலும்புலேருந்து உற்பத்தி ஆகுது. எலும்பு மஜ்ஜிலிருந்து உற்பத்தி ஆகுது. அப்போ நீ பேசுகிற வார்த்தை வேத வசனமாக பேசு, வெட்டி கதையை பேசுறியா? அப்போ பட்ட மரம் அது முறிந்து விழும் என்று நம்ம யோபுவின் புத்தகத்தில் பார்த்து விட்டோம். அக்கிரமம் அது. உன் வாயில வசனம் வருதா? ஆசீர்வாதமான வார்த்தை வருதா? பேதுரு சொல்லுவார், நல்லா கவனி, எடுத்து வாசி. பேதுருவின் புத்தகம் 1 பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு அதில் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம்.
தீமைக்கு தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உங்க வாயில் என்ன வரும்? நீங்க உங்க வேறு அந்த ஜீவ தண்ணீர்ல விட்டுருப்பீங்கன்னா, இயேசு ராஜாவை மேல நம்பிக்கை வச்சுட்டு இருப்பீங்கன்னா, உங்க வாயில என்னதான் வரும்? ஆசீர்வாதம் மட்டுமே வரும், சாபம் வராது, சண்டை வராது. ஏன்னா உன் வாயில் அந்த தேவன், நல்லா கவனி, அவர் படைத்த சிருஷ்டிப்பிலேயே மனுஷன் மட்டும்தான் பேசுகிறான். ஏன்னா தேவன் வார்த்தையானவர். அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் கொடுத்துட்டு நீ ஆசீர்வதிக்க வேண்டும், உன் சகோதரர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும், உன் குடும்பத்தாரை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வாய் கட்டப்பட்டது. ஊமையர்கள். தேவன் இப்போ நீ பேசுகிற வார்த்தையை வசனம் இல்லாமல், தேவ ஆசீர்வாதம் இல்லாமல் நீ பேசுகிற எல்லா வார்த்தையும் பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பாரு, நீ ஊமையாக தான் இருக்கிற. நான் உன்னை என் சாயல் தானே படைத்தேன். நீ உன் வாயில் ஆசீர்வாதம் வறுமையானால் நீ என்னுடைய பிள்ளை. ஆசீர்வாதம் வரலையா, உன் வாய் கட்டப்பட்டிருக்குது. சண்டைக்காரியா நீ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. நீ எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைத்து செக் பண்ணிக்கங்க. நீ திடனற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசி அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். உங்க வாயில அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, பரியாச வார்த்தை வருதுன்னா நீ பட்ட மரம். இன்னும் வேறு ஏசப்பாவுக்குள்ள விடப்படலை, நீ முறிந்து விழுவ. அம்மா, அங்கே அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை அழைத்திருவன் நோக்கம் இந்த வார்த்தையில் உன் வேறு விட்டுருக்கணும். நீ சர்ச்சில் இருக்கலாம், ஆனால் உன் வேறு இன்னும் பட்டு போய் தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எதிர நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியருக்கு நிருபம் வேகமாக எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். பேட்டரி கூடாத. எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றார் பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்க போகலாம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சு. என்ன பேச்சு? அப்பனா நீ உங்ககிட்ட என்ன இல்லை? புத்தீனமான பேச்சு. வாயை திறந்தாவே எங்க போனால் ஏதோ ஒன்று பேசணும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தவர்கள், கர்த்தருக்குள்ள இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆசீர்வாதம் மட்டும் வரும், தேவனுடைய வார்த்தை மட்டும் வரும், தேவனுடைய வார்த்தை மட்டும் உள்ள வரும். உன்கிட்ட வர்றவங்களுக்கு நீ பேசுற வார்த்தை ஜீவனை உண்டாக்கும். அந்த எலும்புல ஔஷதம். நீ பேசுற வார்த்தை அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும், என் கர்த்தர் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு உன் வாயில பட்ட மரம் அப்படின்னா என்னன்னா, சினிமா பாட்டு, வம்பான பேச்சு. நல்ல கவனிங்க. வம்பும் புத்தீனமான பேச்சும், அப்புறம் பரியாசம். பரியாசம், சினிமா டைலாக், அசிங்கமான வார்த்தை. அப்படியே சில பேர் போவாங்க, அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பாட்டு, அவங்க நடக்கிற நடைக்கு ஒரு வார்த்தை, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஏதோ ஒன்று சொல்லி பரியாசம் பண்றது. இதெல்லாம் பட்ட மரம். யார் பாக்கியவான்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமெனா? பட்ட மரமே, உன் வேரை எனக்குள்ள விற்று. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ பேசுற வார்த்தை வசனமா இருக்குதா? இந்த பாருங்க, படிப்பறிவுக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. நீ உட்காந்து கூர்ந்து கவனிக்கணும். உனக்கு விருத்த சேதனம் உள்ள செவி இருக்க வேண்டும். கர்த்தர் பேசுவதை கேட்கிற காதும், அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய வாயுக்காக தான் கர்த்தர் நம்மளை படைச்சார். அடுத்தது, நீ ஒரு நல்ல மரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை படைத்தார். நீ ஒரு நல்ல மரமாக உன் நிழல்ல எத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்து தங்குறாங்க? உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்களா? அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க, சொந்த பந்தம் நம்பிக்கை கொடுக்குறீங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை கொடுக்குறீங்களா? அந்த நிழல் எவ்வளவு இன்பமாக இருக்கும். அதுதான் அவன் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட. உன்னை தேடி 1000 பேரை உன் நிழலில் கர்த்தர் அனுப்ப போகிறார். கையை வைத்தாருன்னு சொல்லாமா? கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம்னா லட்சங்களை கையில் வச்சுக்கிறது இல்லை. அவன் பிசினித்தான், அவன் துன்மார்க்கன்.
பல லட்சங்களை கையில் வச்சு இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல, அந்த லட்சங்களை எடுத்து கொடுக்குறான் பாருங்க, அந்த கொடுக்கிற இறுதி, அதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லாமா? அவன் கொடுக்குறான் பாத்தி, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த அந்த கனி என்பது நற்கிரியை. அவன் அவன் மாம்சத்தில் அவன் தேவையோடு இருப்பான், தேவையோடு இருப்பான். அந்த தேவையோடு இருக்கிறவனுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்து அவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுவானே, அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் இதுவாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். ஆமெனா? அப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, அவன் பட்டமரமாய் போய்விட்டான். ஆனால் இவன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல, சண்டை தான் வருது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை சண்டை தெரியுமா? அசிங்கமான வார்த்தை, புரிந்து கொள்ள முடியல ஒருத்தர். ஏன்னா மாம்சம், துன்மார்க்கம், பட்ட மரங்கள். நீ பேசினா அங்கே ஒரு சமாதானம் வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இன்னொரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகத்தில் 15:4 வாசிங்க பார்க்கலாம். 15:4, நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவவிருட்சம், நாவின் மாறுபோடோ ஆவியை நொறுக்கும். ஜீவவிருட்சம் என்னது? நல்ல மரணத்தை ஜெயிக்கக்கூடிய சுவிசேஷம், தேவனுடைய அன்பு உன் பக்கத்தில் இருக்கிற உன் குடும்பத்தாருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ், இரவும் பகலும் யார் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறானோ செக் பண்ணி பார்த்துங்க பார்க்கலாம். நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் கை மட்டும் வேலை செய்யுது, ஆனால் உங்கள் ஆத்மாவில், உங்கள் இருதயத்தில், உங்கள் மனம் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? செக் பண்ணிக்கங்க. அப்படிலாம் நீ பட்டமரம், உன்னை வெட்டி வீழ்த்துட்டு தான் நீ பயன்படுத்த தவிர உன்னை கொண்டு கர்த்தரை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போவும் முழுகி போயில்ல, உன் பக்கத்தில் வந்திருக்கிறார் உன் கர்த்தர். இந்த ஜீவ நதி உன் பக்கத்தில் இருக்குது. நீ தான் வேறு விடணும். இவர் தான் என் கர்த்தர், நீ வேறு விடணும். ஆமென், அல்லேலூயா. இவர் என்னை சிருஷ்டித்தவர், அவரில் பாதி நான், என் கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர் என்னை தூக்கி சுமக்கிறார், என்னை தோல் மேலே வச்சிருக்கிறார், என்னை நடத்துகிறார். எதுக்காக தெரியுமா? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாம் ஒரு முறை அறிக்கை பண்ண, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் நிழலில் 1000 பேர் இப்போ வரப்போகிறாங்க. ஆமேனா? உன் நிழலில் பல லட்சங்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஏன்? உன்கிட்ட பல லட்சங்களை கொடுத்து உன்னை கொடுக்க வைக்க போகிறார். அதுக்கு ஒரே காரணம், ஒரே வழி, நீ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இது உன் மனது, உன் ஆத்துமா. நல்லா கவனிங்க. இப்போ பிசாசு என்ன செஞ்சுட்டான்? ஏதேன் தோட்டத்தில் வந்து நல்லா கவனிங்க. அவருக்கு தேவை என்ன தெரியுமா? அவரால் படைக்கப்பட்ட உன் சகோதர சொல்லி ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு நீ ஆசீர்வதிக்கணும். இவர்தான் கர்த்தர், தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் இவர் என்பதை உன் கண்ணு பார்த்தாத்தான். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் என் சிருஷ்டிகர்த்தனை நீ கண்ணு பார்த்தாத்தான் நீ ஒரு நல்ல மரமாக, நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு மரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரமாக உன் நிழல்ல எல்லாரும் வந்து நிற்பாங்க. உன்னை பார்த்தாவே பயந்து ஓடி போயிடுறாங்க. உன்னை பார்த்து உடனே தலை குஞ்சிட்டு போயிடுறாங்க. உன் சொந்த பந்தங்களாம் உன்னை பார்த்து ஒதுங்கி போகுதுன்னா நீ பட்டமரம். நீ பட்டமரம், எரிக்கப்படுவதற்கே, சுட்டெரிக்கப்படுவதற்கே நீ பயன்படுவாய். ஆனால் என் கர்த்தர், என் மகிமையின் தேவன், என் ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தர், நம்மை நேசிக்கிற, நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற அநாதி சிநேகத்தால் சிநேகித்த என் கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். ஆக இந்த மனுஷனுக்குள்ள தண்ணி இல்லை. அந்த ஜீவநதியாய் அவர் இந்த உலகத்தில் மகிமையாய் ஒவ்வொருத்தரையா தேடி வந்தார். இப்போது ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஒரு முறை அவர் ஊழியம் செய்த நாட்களில் பெத்சாயிதா பட்டணத்துக்கு நேராக போனார். அங்கே போனதும் ஒரு குருடனை அங்கே என்ன பண்ணாங்கன்னா கூட்டின்னு வந்து, ஆண்டவரே இவங்க தொடுங்கப்பா, இவன் குருடனாக இருக்கிறான். நல்லா கவனி. இந்த குருடு என்பது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்காதவங்க. அவர்தான் மரம், அவர்தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அவர்தான் சகல விருட்சம், அவர்தான் ஜீவ விருட்சம், எல்லாம் அவர்தான். அவருடைய நிழலில் நான் இருக்கிறேன்னு நீ உணர்ந்தாத்தான் நீ இன்னொருத்தர் நிழலாக இருப்ப. பிசாசு ஏதேன் தோட்டத்திலே குருடாக்கிட்டான். நீ யாருன்னே உன் கண்ணை உன்னை வந்து தெரியாமல் குருடாக்கிட்டான். நல்லா கவனிக்கணும்.
ஏன்னா உன் வேறு வந்து அவருக்குள்ளே இல்லை, அவர் வேரை விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பெத்சாய்தா ஊருக்கு வந்துக்கிறாரு. வந்தபோது இந்த ஒரு குருடனை கொண்டு வந்து, ஆண்டவர் என்னை தொடுங்கப்பா, இவனுக்கு பார்வையை கொடுங்கப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. இயேசுராஜா என்ன பண்ணார்னா, இந்த குருடனை பிடிச்சிக்கின்னு அப்படியே எடுத்துட்டு வெளியே போனார். தனியே போய் அந்த குருடன் மேலே துப்புனார். என்ன பண்ணார்? அவன் கண்ணு மேலே ஏன் இந்த வேதத்தை இரவும் பகல தியானிக்கணும்? இது தேவனோடு இருக்கக்கூடிய உறவு. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் திருப்பி கொடுங்க வேகமாக. அதில் 8ஆம் அதிகாரத்துக்கு ஃபஸ்ட்டு முதல்ல மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம், அங்கே 22 வாசிப்பாக்கலாம். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க, எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இயேசு ராஜா வந்து தேவனுடைய குமாரன், அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அவர்தான் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா. அவர் வந்து பட்டுப்போன மரங்களை எல்லாம் தேடி போய், அவர்தான் தேடி போகிறார். ஏ மரமே, பட்டுப்போன மரமே, உன்னை தேடி வருகிறேன், எனக்குள் உன் வேர் விடு, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், என்னை நோக்கி பார் என்று சொல்லி கர்த்தர் தேடி வருகிறார். ஆனா ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், ஒரு ஆவிக்குரியவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய சுயநீதியில விழுந்து போயிருந்த கூட்டம், இவர் மேல எப்படி பழிய சுமத்தலாம், இவர் பண்ற காரியத்தெல்லாம் வச்சு எப்படி இவரை பழிய சுமத்தி இவரை சாகடிக்கலாம் அப்படின்ற பிளானிங்லயே சுத்திங்குது. அப்ப ஆண்டவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக தைரியமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இவன் குருடன், என்ன இவனுடைய எல்லாமே செத்து போய்க்குது. மனுஷன் எல்லாம் பட்ட மரம், நான் மரம் என்பதை அறிவில்லாம பட்டு போயிருக்கிறான். குருடு. இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொல்லி அந்த குருடன் என்ன பண்ணிட்டான்னா, மனக்கண்ணை குருடாக்கிட்டான். ஏவாளுடைய மனதை குருடாக்கினான் என்று பவுல் சொல்ற. குருடு. நீ ஒரு மரம்னே தெரியல, நீ பட்ட மரமா இருக்கிறன்னு தெரியல. அப்ப கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அவனை தேடி போயிட்டு, டேய் நீங்க இங்கே இருங்கடா, எல்லாரையும் நிற்க வச்சுட்டு அவனை மட்டும் ஊருக்கு வெளியே தனியாக கூட்டு போனார். ஏன் தனியாக கூட்டு போனார்? அவர் ஜீவ தண்ணீரை அவன் மேலே ஊற்றுகிறார். அவருடைய எச்சிலை துப்புறார். கர்த்தர் 3 அற்புதத்தை எச்சில துப்பி செய்வார். அவருடைய எச்சில துப்பி செய்வார். நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அவருக்குள்ள நீங்க வேறு விடணும் அப்படின்னா, அவர் ஜீவ தண்ணீரை அவன் கண்ணில் ஊற்றுகிறார். அவருடைய வாயிலிருந்து வந்த எச்சில். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் சொல்றது அப்படி சரிங்களா, அப்படியே உங்க கையில வச்சு துப்பிங்க போலாம். ஐயா எப்படி இருக்குல்ல, சும்மா உங்க கையிலே வச்சு அது துப்புங்களா, எப்படி இருக்கும்? ஐயா எச்சி. ஆமேனா, உங்க எச்சில உங்க மேல படுறதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப இயேசு ராஜா என்ன பண்றாருன்னா, இன்னொருத்த கண்ணு மேல துப்புறாரு. இது என்ன நியாயம்? உடனே எல்லாம் வீடியோ எடுங்க, அத்துமீறல், மனித உரிமை அத்துமீறல். இவர் போயிட்டு அவன் மேல துப்பிட்டாரு, கேஸா போட்டு உள்ள தள்ளிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவனை தனியா கூட்டுன்னு போய், நல்லா கவனி, தனியா கூட்டுன்னு போய், பட்ட மரமே, உனக்குள்ள தண்ணீர் இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, உனக்குள்ள என்னுடைய ஜீவ தண்ணீரை உனக்குள்ள நான் ஊற்றுகிறேன். உன் உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஈரம், உன் உடம்புல இருக்கக்கூடிய இந்த லிக்யூடு, இந்த தண்ணி யான் தண்ணி, என்னுடைய ஜீவ தண்ணீர், யான் ஜீவ தண்ணீர் உனக்குள் இருக்கிறது. ஆனால் உன் ஆத்துமா என்னை மறந்துருச்சு, என்னை அறியல. எல்லாம் கவனி, நான் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கணும். என்னை அறியல, அதனால் இப்போ நான் மறுபடியும் உனக்குள்ள என் ஜீவ தண்ணீரை நான் உனக்குள்ள ஊற்றுகிறேன். பட்டு போன மரமே, நீ பார்வை அடைவாய். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இவனுடைய கண்ணில் உமிழ்ந்து, இவன் கண்களில் ஊருக்கு வெளியே தனியாக கூட்டுன்னு போயிட்டு, நல்லா கவனிங்க, ஏன் நமக்கு வியாதி வந்துச்சு தெரியுமா? மரணம் மனுஷனுக்குள்ளே ஏன் வந்துச்சு தெரியுமா? அவன் ஆத்துமா
கர்த்தரை மறந்தது. இவனுடைய வேர் கர்த்தருக்கு உள்ளிருந்து வெளியே எடுத்ததுனால தான் உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியை உடம்புல வயசாக ஆரம்பித்து உடம்புல சுருங்கி உடம்புல வியாதிகள்லாம் அவனுக்கு மரணம் ஏற்பட்டது. இவன் குருடனா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவன் ஆத்துமா அந்த அளவுக்கு அக்கிரமத்தில் மிகுந்திருக்கிறது. மனதுக்குள்ள நல்ல கவனி, மனதுக்குள்ள அக்கிரம நினைவு, பாரம்பரியம், உலக பாரம்பரியம், வேர்ல்டு சிஸ்டம், இந்த கலாம்பாக்கத்து கிராமத்துக்கு என்று ஒரு சில வழிமுறைகள் நடைமுறைகள் இருக்குது. அதுதான் மைண்டுக்குள்ள உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைச்சிருப்ப. இந்த அக்கிரமம் உனக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு உன் ஆத்துமாவில் உன் இருதயத்துக்குள்ள மிகுந்திருக்குதோ அந்த அளவுக்கு உன் உடல் பாதிக்கும். உன்னுடைய உடல் பாதிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய ஆத்துமாவில் அக்கிரமம் மிகுந்திருக்கும். நீ பட்டமரமாக இருப்பாய். அதுதான் என்ன செய்யும்னா உன்னுடைய சரீரத்தில் பலவீனத்தை கொடுக்கும். இப்போ இவன் குருடனாக இருக்கிறான்னா இவன் அக்கிரமம் அந்த அளவுக்கு மிகுதியாக இருக்கிறது. இப்போ அவனுடைய கண்ணில் உமிழ்ந்துட்டு நீ எதையாக காண்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். கேட்டதும் வாசி தொடர்ந்து 24, அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன். கையை தட்டிய மகிமை செலுத்துவோமா? நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன். டே குருடனே, இன்னைக்கு உன் கண்கள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? இந்த சரீரம் நான் தங்குகிற ஆலயம். ஆனால் உன் கண்ணு இன்னைக்கு தெரியாம நீ குருடனாய் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், உன் ஆத்துமா எனில் வேர் விடவில்லை. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கணும். நீ பட்டமரமா இருக்கிற. இப்ப மனுஷங்களெல்லாம் நீ எப்படி பார்க்கிற? நடக்கிற மனுஷங்களை மரங்களாய் பார்க்கிறேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ ஒரு நல்ல மரமாய் நீ ஏதேன்லயே பட்டு போயிட்ட. இப்போ பட்டு போன உனக்குள்ள யா எச்சில், யா ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே ஊற்றுகிறேன். அல்லேலூயா. அவருடைய எச்சில், அவருடைய ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே வருகிறது. முதலாவது என் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுத்து என் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை உண்டாக்குறாரு தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. அவருக்குள்ள நான் வேறு விட்டு நான் ஜீவனோடு இருக்கிறேன். அவருக்குள்ள அவருடைய ஜீவ தண்ணீர் என் மேல இல்லைன்னா, என் வேறு அவருக்குள்ள இல்லைன்னா, நான் ஒரு மரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக என்னால் இருக்க முடியாது. இவன் சொல்றான். இப்போ ஆண்டவர் என்னன்னா, எதுக்காக கர்த்தர் இவன் கண்ணில் துப்பினாரு அப்படின்னா, ஏதேனிலே இந்த வசந்தெல்லாம் காட்டிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகிடும். நீங்களே புரிஞ்சுங்க. ஏதேனிலே அவன் கண்களை குருடாக்கி, இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ விருட்சம், இயேசு கிறிஸ்துவே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இயேசு கிறிஸ்துவே சகலவித விருட்சம், சகலவிதமான விருட்சம் என்பதை இவன் அறியாதவனாய் அவன் செத்து போனதனால கர்த்தர் அவன் கண்களிலே ஜீவ தண்ணீரை ஊற்றினார். ஆமென். அவர்தான் ஜீவ தண்ணீர். அப்ப இவன் சொல்றான், என்ன சொல்றான்? அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை, இப்ப அவன் பார்க்கறான். ஓ மரம், மரங்கள், நடக்கிற மரம். என்ன மரம்? என்ன மரமா பார்க்கறான் இவன்? ஒரு செழிப்பான மரமாக, நல்ல இலையெல்லாம் பசுமையாய் கனிகள் நிறைந்த ஒரு மரமாக. இப்போ அந்த நாட்களில் யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முடியை நீளமாக வளர்ப்பாங்க இல்லையா? நீளமாக வளர்த்து கையெல்லாம் அவங்கள அங்கிலாம் போட்டு இருப்பாங்க. இப்போ இவன் கண்ணில் பார்க்குறான், அப்படி மங்களாக தெரியுது. ஒரு கிளைகள்லாம் விட்டு இலைகள்லாம் விட்டு நல்லா செழிப்பாக இருக்கிற மரத்தை போல பார்க்குறான். ஆண்டவர் அவன் உள்ளத்தில் பேசி, அப்போ நான் ஏன் இன்னைக்கு ஒரு நல்ல கனி கொடுக்குற மரமாக நான் ஏன் இல்லை? அப்போ நான் ஒரு மனுஷனாக இருக்கிற நான் ஒரு நல்ல மரமா, நான் ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமா என்பதை அவனுக்கு பர்சனலாக உணர்த்தி காண்பிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தையே செய்தார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனை நல்லா கவனிங்க. நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்று கண்டவன் அவன் மைண்டுக்குள்ள முறையாக கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போ அவனுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, டே ஆதாமே, டே பெத்சாய்தா ஊருக்காரனே, உன்னை நான் தோட்டத்தில் வச்சேன்டா. ஆமென். உன்னை தோட்டத்தில் வச்சேன். உன் கண்ணு என்ன பார்க்கணும்? நான் தான் உனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர்.
உன் ஜீவனானவர் நான் தான் அப்படின்னு என்னை நீ முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், என்னை நீ விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏதேன்ல வச்சார். ஆனா நீ பட்டு போயிட்ட, உன்னால என்னை பார்க்க முடியல. எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சது? ஆமேனா? அப்போ இவன் கண்ணில் ஆண்டவர் என்ன பண்ணா உமிழ்ந்தார். இப்போ நம்ம உடம்புல ஈரப்பதம் இருக்கு இல்லையா, இந்த ஈரப்பதம் வெளிப்படையாய் இயேசு ராஜாவுடைய எச்சில், அதாவது ஜீவ தண்ணீர். ஏதேனிலே தேவன் நம்மை படைக்கும் போது எப்படி படைத்தார், நம்ம ஆண்டவர் இயேசு ராஜா எப்படி படைச்சாரு அப்படின்னா, பூமியின் மண்ணை எடுத்து அதை பிசைஞ்சு தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தின்படியும் நம்மளை சிருஷ்டிக்கிறார். இப்போ மண்ணில் போட்டு பிசையணும் அப்படின்னாக்கா அதுக்கு தண்ணி, மண்ணை போட்டு பிசைன என்ன வேணும்? தண்ணீர் வேண்டும். ஆமேனா? இப்போ எச்சில்ல எவ்வளோ எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? எச்சில்ல நம்முடைய எச்சில்ல எவ்வளோ பவர் தெரியுமா? ரத்தத்தை விட எச்சில் வந்து நல்ல திடமானது. ரத்தம் வந்து பாய்ந்து ஓடும். அதை விட இந்த எச்சில் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓடும். ஏன்னா நம்முடைய எச்சில் வந்து ஒரு நல்ல மருந்து. எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா கூட இந்த எச்சில் எடுத்து தடவணும்னா நல்லா ஆகணும் டாக்டரே சொல்கிறாங்க. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதியினுடைய எசன்ஸும் எச்சில தான் இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஆரோக்கியமும் எச்சில தான் இருக்குது. இந்த எச்சில் பார்த்தீங்கன்னா கவனிங்க, எச்சில் ஜீவன். எச்சில் இல்லைன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது, சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணிக்காது. இப்போ இன்றைக்கி நிறைய வியாதிக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்படி விழுங்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிங்க, டாக்டருங்க சொல்கிற ஒரே ஆலோசனை கவுன்சிலிங் என்னென்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய சுகர் வருது இருக்குது பயங்க, ஒன்றுமே வேணாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எடுத்து எச்சில்ல நல்லா கொழுப்பி அடிச்சிட்டிங்கனாவே பாதி டைஜஷன் எச்சில்லையே முடிச்சிடும். எச்சிலுக்குள்ளே இருக்கக்கூடிய என்சைம்கள் நல்லா கவனிங்க, பிளட்டோட சம்மந்தப்பட்டது நம்முடைய எச்சில். கவனி, பிளட்டோட சம்மந்தப்பட்டது நம்முடைய எச்சில். நம்முடைய உடம்புல என்ன இருக்குது, ஆரோக்கியமா அல்லது நல்ல பலவீனமா, அது அப்படியே எச்சில் இருக்கும். இப்போ கொரோனாவுக்கு டெஸ்ட் பண்ணாங்க, எங்கே எடுத்து பண்ணாங்க? ஆ காட்டு உள்ளே வச்சு ஒரு பஞ்சை உள்ளே வச்சு என்ன பண்ணாங்க, அதுதான் கொரோனா டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே எச்சில் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்க்கும்போது தண்ணி குடிக்கும்போது கூட பார்த்தா நம்ம அப்படியே தூக்கிலாம் குடிக்கக்கூடாது, அதை நம்ம வாயில் வச்சு குடிக்கணும். ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணி வந்து இங்கே சைடில் இருக்கக்கூடிய இங்கே தான் இருக்கும் இந்த உமிழ்நீர் சுரப்பி. இந்த உமிழ்நீர் சுரப்பியில் இந்த எச்சில் கலந்துச்சுன்னா, இந்த தண்ணியில் கலந்துச்சுன்னா அதுவும் குயிக்காக ஜீரணிக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எச்சில் இல்லைன்னா 100% ஜீரணிக்காது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணிக்கிறதுக்கான காரணமே என்னன்னா எச்சில். எச்சில் ஜீவன், எச்சில் ஜீவ தண்ணீர். இயேசு ராஜா இங்கே இந்த குருடன் மேல துப்பினாரே, ஜீவ தண்ணீரை அவன் மேல் துப்பினார், கொடுத்தார். ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுத்தார். இதெல்லாம் பார்க்குறவங்க என்ன, எங்க ஆண்டவர் போய் துப்புறாரு, அவர் சொன்னா சுகம், இப்போ சொன்ன சுகமாகாதா? அவர் ஏன் இங்கே துப்புனாரு? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. தேவன் நம்மை படைத்தது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிக்விட் இயேசு ராஜாவுடைய எச்சில், அதாவது ஜீவ தண்ணீர். எதற்காக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார் என்றால், நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, யான் நிழல்ல அநேகர் வந்து தஞ்சம் அடைவதற்காகத்தான் என்னை சிருஷ்டித்தார். ஆனால் மரமா இருக்க வேண்டியவன் பட்ட மரமா இருக்கிறான். இந்த பட்ட மரங்களை எல்லாம் ஜீவ தண்ணீர் தேடி வந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இவன் ஏறிட்டு பார்க்கிற, வாசிப்பகலாம் 24 வாசிங்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கின்றான். 25 பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இப்போ இவன் முதல்ல பார்த்த பிம்பம் எது? மரம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மரம், செழிப்பான மரம். இவன் மரங்கள் அப்படின்னு சொன்னது எப்படின்னாக்கா, தவறுங்க, இவன் வந்து பட்ட மரம் மாதிரி பார்க்கல. பட்ட மரம் பார்த்தனா ஏதோ காஞ்ச போன ஏதோ ஒன்று மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். மரங்கள், நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் அப்படின்னா என்னன்னா, இலைகள் கனிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பார்வையில் இவன் பார்த்துருக்கிறான். அப்போ ஆண்டவர் இவனுக்கு என்ன சொன்னார்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை என் சாயலியா ரூபத்திலையும் படைத்தது காரணம், எல்லாரும் உன் நிழல்ல வந்து தஞ்சமடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சிருஷ்டித்தேன். ஆனால் நீ மரமா இருப்பதற்கு பதிலாக நீ பட்ட மரமா இருக்கிறாய். பட்ட மரமா இருக்கிற உன்னை நான் செழிப்பாய், செழிப்புள்ள
ஒரு பசுமையான மரமாக உன்னை மாற்றிருக்கிறேன். இப்போ கண்ணை ஏறிட்டு பார்த்ததும் இவன் மைண்டுக்குள்ளே என்ன வரும்னா, நான் ஒரு மரமாக இருக்க வேண்டும், நான் அநேகருக்கு கனியை கொடுக்கணும், அநேகருக்கு நான் ஜீவ வார்த்தைகளை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், அநேகர் என் நிழல்ல வர வேண்டும் என்று இவன் பிரயாசப்பட்டிருப்பான். ஆமேனா இல்லையா? நல்லா கவனிங்க. கர்த்தர் 3 இடங்களில் எச்சில் துப்பி அவர் மகிமையான காரியத்தை செய்தார். அதுக்கடுத்த இதுக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா, அவர் சீலோவாம் குளத்தில் போய் கழுவும்படியாய் பிறவி குருடனுக்கு அவர் சுகத்தை கொடுக்கும்போது, ஆண்டவரே சீஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க, இவங்க உள்ளே போகிறாங்க. அங்கே போனதுமே சீஷர்கள் இந்த குருடனை பார்த்து, பிறவி குருடனை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சாபங்கள் பிள்ளைகளை தாக்கும் என்பது யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இவன் குருடனா பிறந்தது இவன் செஞ்ச பாவம் இல்லை, இவங்களுடைய பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படியாய் இவன் இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிறான் என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்போ அர்த்தம் என்னன்னா, சாபத்தினால இவன் குருடனா பிறக்கலை என்று சொல்லவில்லை, இவன் சுகமாகும்படியாக தேவன் இப்ப சித்தம் கொள்றார் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. டிஃபரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய வியாதிகள், பிரிவினைகள், குடும்பத்தில் போராட்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீ பட்ட மரமா இருக்கிறாய். ஜீவ தண்ணீராக இந்த வசனத்தின் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல உனக்கு தாகம் இல்லாமல் இருக்கிறது. பட்ட மரமே, தயவு செய்து இன்றைக்கு வசனத்தை தியானியுங்கள். ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் உறவில் புதுப்பிக்க முடியாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வேகமா வாசி. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த நேரத்தில் தேவன் இவனிலே மகிமைப்படும்படியாக தேவன் இவனை பிறக்க செய்தார். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க. இந்த குருடன் இருக்கிறான், இந்த குருடனுக்கான ஒளி யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என் சிருஷ்டிகர்த்தர். நல்லா கவனிங்கம்மா ப்ளீஸ். அவர் என் சிருஷ்டி கர்த்தர் என்பதை நீ உணர்ந்தால் மட்டுமே, நல்லா கவனிங்க, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இவன் ஏன் குருடனாக இருக்கிறான்? நல்லா கவனி. இந்த குருடு என்பது கனி கொடாத வாழ்க்கை. இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்ய மாட்டோம். இந்த குருடு என்பது கனி கொடாத வாழ்க்கை. ஊமை என்பது மற்றவருக்கு ஜீவனை உண்டாக்காத வாழ்க்கை. தேவன் நம்மை படைத்த நோக்கமே அவரை போல. ஏன்னா தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை சிருஷ்டிக்கிறார். ஆமெனா? அவர் சொன்னாரு, எல்லாம் நடக்குது. அவருடைய சாயல்ல தேவன் நம்மை பேச வைத்தார். நாம தான் பேசுகிறோம். என்ன வார்த்தை பேசுறோம்? நல்லா கவனிங்க. அந்த நல்ல வார்த்தை நம்ம பேசணும்னா கண்டிப்பாக நம்முடைய பார்வைகள் தெளிந்து மரங்களாக, எல்லாரையும் மரங்களாகவும் நம்மையும் மரங்களாகவும் நம்ம தயார் செய்வோம். நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை, நான் தானா வரல, நான் தான் அந்த மரம். நான் என் பிதாவின் சித்தத்தின்படியே நான் செய்கிறேன். மனிதனாக வந்திருக்கிற நான், என்னை என் தேவன் அனுப்பினார். கரங்களை தட்டி இயேசு ராஜாவை, என் தேவன் என்னை அனுப்பினார் என்பதை அறிகிற அறிவு முதல்ல உனக்கு வந்தாத்தான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல நீ பார்ப்பாய். அதுக்கு பின்பாடி நீ செவ்வையாய் பார்ப்பாய். முதல்ல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவன் யார்? அவர் சர்வ வல்லவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்போ இந்த குருடனுக்கு ஆண்டவர் எப்படி சுகத்தை கொடுக்கிறார்? வாசிக்க பார்க்கலாம். 6ஆம் வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி, டே குருடனே, உன்னால நன்மை செய்ய முடியாத குருடனே. குருடனால யாராவது நன்மை செய்ய முடியுமா? மனது குருடாக்கப்பட்ட குருடனே, நீ குருடாய் போயிட்டு கனி கொடுக்க முடியாத வாழ்க்கை செய்வதற்கு காரணம் என்ன? மற்றவர்களுக்கு நன்மை செய்து மற்றவருடைய மனதை குளிராக்க முடியாத காரணம் என்னென்றால் நீ
குருடாய் இருக்கிறாய், நீ பட்டமரமா இருக்கிறாய். அப்ப கர்த்தர் என்ன செய்றாருன்னா, எல்லாம் கவனி, சேறு உண்டாக்குற அளவுக்கு எச்சியை துப்புனார். அவருங்க அவருடைய உமிழ்நீரையும் அவருடைய மண்ணையும் எடுத்து ஏதோ மிங்கிள் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி திடமாய் அல்ல, சேருன்னா எப்படி பால்பமாய். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணையும் போது எப்படி அந்த அந்த மண்ணை நல்லா அதை சேராக்குவாரோ, அந்த மாதிரி இந்த குயவன் சேரை உண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் பூசிட்டு, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. முதலாவது நல்லா கவனிங்க, நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை செய்ய வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிய வேண்டும். முதல்ல உங்க கண்கள் எப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்றால், என் கர்த்தர் அனுப்பப்பட்டவர், என் பிதா ஏமேல் அன்பு கூர்ந்து, எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவின் அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவர் மாறாதவர்னு அவர் சொல்ல முடியாது, அவர் சொல்லவே கூடாது. தேவன் என்றால் அன்புதான் தேவன். தேவன் என் மேல அன்பு வைத்து, நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் என் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக, என்னை பூர்ணப்படுத்தி தேவ சமூகத்தில் என்னை முகமுகமாய் தரிசிப்பதற்காக என் தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து என்று முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் ஏன் போய் சீலோவாம் குளத்திலே கழுவச் சொன்னார்? அந்த தண்ணீர் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அந்த தண்ணீர் இயேசு கிறிஸ்து. எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு ஊற்றை கொண்டு வந்து சாலகத்தின் வழியாய் சாலகத்தை உண்டு பண்ணி எருசலேமுக்குள்ள அந்த சீலோவாம் குளத்தை அங்கே தோண்டி அவர் என்ன செய்தார்னா, அங்கே அந்த குளத்தை வெட்டி வைத்தார். பக்கத்திலே ராஜாவுடைய தோட்டம் அங்கே இருந்தது என்று வேத குறிப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க நேரமில்லை, ஏற்கனவே பல முறை இதை பார்த்தாச்சு. நீ போய் தண்ணியில போய் கழுவு. அர்த்தம் என்னவென்றால், உன் வேற எனக்குள்ள விடு, இரவும் பகலும் கொடுக்கப்பட்ட வேதத்தை தியானி, அப்பதான் நீ பச்சை மரமாய் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேனா? இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ சகோதரனே சகோதரியே, ஆனா இன்று முதற்கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எல்லாரும் உன் நிழல்ல வரப்போறாங்க. நல்லா கையை தட்டி, சீலோவாம் குளமாகிய, சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவராகிய என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை கழுவி இருக்கிறேன். அவருடைய ஜீவ தண்ணீரை என் கண்ணில் பூசி இருக்கிறார். ஆமென். உனக்கு சுகம் உண்டாயிருக்குது. முதல்ல உன் சரீரத்தில், உங்க பலவீனங்கள், உங்க வாழ்க்கையில் ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகத்தை கொடுப்பது அவருடைய எச்சில், அவருடைய உமிழ்நீர். ஆக ரெண்டு குருடன். ஆமேனா? நல்லா கவனிங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர், அடுத்தது இவர்தான் மரம். இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து மனுஷன். இந்த மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்ட மரம். அவருடைய நிழல்ல நான் தஞ்சமா இருக்கிறேன் என்றால் தான் ஊன் நிழல்ல எல்லாரும் நிற்பாங்க. அதுதான் பெத்சாயிதா குருடன். ஆமேனா? இந்த சீலோவாம் குளத்தில் கழுவப்பட்ட குருடனுக்கு தேவன் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்தார். நான் கொஞ்சம் வேகமா போறேன், நல்லா கவனிங்க. அடுத்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் கலிலேயா கடலோரமா போறார். மார்க்கு சுவிசேஷம் 7 திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், வாசிங்க 31 வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். எல்லாம் கவனி. கலிலேயா கடலோரமே வந்து கொண்டிருந்த போது அவன் செவிடன், கொன்னை வாய்னா சரியா பேசல. பாருங்க, நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற அத்தனை பலவீனத்துக்கும் காரணம் நம்முடைய மனம், நம்முடைய ஆத்துமா. நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்தையும் சரீரத்தில் ரிஃப்ளை ஆயிடும். ஆமென். நாம பண்ற அத்தனையுமே சரீரத்தில் வெளிப்பட்டுரும். இப்போ இவனுக்கு செவிடு, வாய் கொன்னை வாய் அப்படின்னு திக்கு திக்கு பேசுறது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஏன் வருது? இன்னைக்கும் நல்லா பிதாவாகிய தேவன் யாரை பார்க்கிறார்னா, பட்ட மரத்தை அவரால் பார்க்க முடியாது. அவர் பசுமையான மரத்தை தான் பார்க்கிறார். இப்போ
ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நேராக இவனை கூட்டின்னு போயிட்டு இவனையும் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ஊருக்கு வெளியே அழைச்சிட்டு போகிற வாசி போல தொடர்ந்து வாசி. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு, நல்லா கவனிங்க, நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பதா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு எல்லாருடைய நாவும் திறக்கப்படுவதாக. உன் வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகள் திறக்கப்படுவதாக. யாருடைய வாயிலெல்லாம் தேவனுடைய வசனம் வரலையோ அவருடைய நாவுகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஊமையர்கள், அவர்கள் கொன்னை வாய உடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் செவிடர்கள். அவர்கள் தேவனோடு தொடர்பில் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பில் இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார்னா 2 விரலை எடுத்து காதலை விட்டுட்டு, அவன் காதலை விட்டுட்டு நாக்க நீட்டுறா அப்படின்னாரு. நாக்க நீட்டினது நாக்கில் துப்புனாரு, வாயில துப்புறாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இது? அவர் எச்சில் அல்ல, கவனிங்க, அவர் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் இல்லாததுனால தான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பட்ட மரமாய் கண்ணீரும் வேதனையும் சமாதானமாக இருக்க வேண்டிய குடும்பங்களாக சீர்குலைந்து வாயை திறந்தாலே சண்டை, வசனம் உள்ள இல்லை, ஜீவ தண்ணீர் உன் இருதயத்திலேருந்து ஓடலை. அப்போ 2 விரலையும் காதலை விட்டுட்டு நாக்க நீட்டான்னு சொல்லி நாக்கில் துப்பி உமிழ்ந்து, நல்லா கவனிங்க, காதுகளில் அவர் என்ன பண்ணுற, விரல்களை அவன் காதுகளில் வைத்து, இப்போ காதில் விரலை வச்சுட்டாருப்பா. இப்போ எங்கே உமிழ்ந்தாரு? கற்பனை பண்ணு, அவன் செவிட, கொன்னை வாய், திக்கி திக்கி பேசுகிறான், செவையான வார்த்தை அவனுடைய வாயில் வரல. தேவன் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்க்கவே இல்லை, பயமா இல்லை? உங்கள் வாயில் வசனம் வரல, ஆசீர்வாதம் வரல, சாபமும் சண்டையும் வம்பும் வீண் பேச்சும் சினிமா பாட்டும் சினிமா டைலாகும், அம்மா உங்கள் வாய் திறக்கப்படலை. தேவனுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்குல்ல? அந்நிய பாஷை அடையாளத்தோட பேசி தேவனோடு ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டிய நாம், நம்முடைய வாயில சாபங்கள், சபிக்கப்பட்ட வார்த்தைகள், கோல் சொல்றது, கலகம் சொல்றது, இதுதான் இருக்கு. திறக்கப்படுவதாக என்றார். உங்கள் வாய் கட்டப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை படைத்த நோக்கம் எது தெரியுமா? பேசுவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு. நம்முடைய வாயில ஆசீர்வதிப்பதற்காக தான் தேவன் நமக்கு வாயை கொடுத்தார். அவருடைய சாயலில் நாம் பேசுகிறோம், சத்தம் வெளிப்படுகிறது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்னா நாக்கை நீடிடு, நாக்கில் தூப்பர். எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு பார்க்கலாம். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் ஆண்டவர் தெரியுமா? டே, நீ வேற நான் வேற இல்லைடா, என்னில் பாதி நீ. உன்னை நான் எப்படி உருவாக்குனேன் தெரியுமா? ஆண்டவர் ஏதேன்ல, நல்லா கவனிங்க, மனுஷன் எப்படி உண்டாக்குறாரு தெரியுமா? இப்போ ஆண்டவர் 6 நாளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அவர் சிருஷ்டித்த போது எல்லா இது ரெடியாக இருக்குது. ஆனால் இப்போ 7ஆம் நாளில் எல்லாவற்றையும் என்ன பண்ண நிறைவேற்றுகிறார். இப்போ மரம் செடி கொடி எல்லாம் உண்டாக்க கடவுது 3ஆம் நாளே சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் மரம் செடி கொடியெல்லாம் உண்டாகலை. அதுக்கு என்ன காரணம்னா பூமியின் மேலே மூடு பனி பெய்யல. அந்த மரம் செடி கொடியெல்லாம் பண்படுத்துறதுக்கு மனுஷனும் இல்லை. நல்லா கவனிங்க, நம்மளை எப்படி படைச்சார் தேவன்? ஜீவ தண்ணீரை ஊற்றி, அவர் எச்சிலை ஊற்றி. இப்போ சில பேருக்கு இதை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நான் வசந்த காற்றை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் போது திருப்பிங்களே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. பை கவனிங்களே, நிலத்தை பண்படுத்துறதுக்கு மனுஷன் இல்ல, மரஞ்செடி கொடியும் இல்ல. ஏன்னா இன்னும் மழை பெய்யல. நல்லா கவனிங்க, மழை பெஞ்சா தான் மரம் செடி கொடியெல்லாம் வளரும். ஆமேனா? மரத்துக்கு மழை, மரம் செடி கொடிகள் வளர்வதற்கு மழை. கவனி எல்லாம் ஒரு ஆமென் சொல். தாவரங்களும் இல்லை, இந்த தாவரங்களை பண்படுத்த மனிதனும் இல்லை. தாவரத்துக்கு மழை, மனிதனுக்கு அவர் எச்சில். ஐயே அல்லேலூயா. கையை தட்டிய மகிமை செலுத்துவோமா? அவருடைய ஜீவ தண்ணீர், அவருடைய ஜீவ தண்ணீர்.
பாருங்க, இந்த காது என்கின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. காது சிஸ்டம் இதுக்குள்ள உள்ள ஒரு ட்ரம் வச்சு நம்ம பேசுறது எவ்வளோ டெசிபல்னு பார்த்து, இங்கே இது காதுன்னா இது கேட்கறதுக்காக தனியா, மூக்குன்னா இங்கே ஒரு ஆண்டனாவை உள்ள வச்சு என்ன ஸ்மெல்லு, ஏரை ஸ்மெல் பண்ணுது, இது சவுண்டு எடுக்குது. இந்த கண்ணு எல்லா பொருள்களையும் பார்க்குறது, நல்லா வாய் பேசுது. எப்படி இது இப்போ ஒரு கார் எடுத்துக்க, சீட்டு ஒரு இடத்துல பண்ணுவாங்க, நெட்டு போல்டு ஒரு இடத்துல பண்ணுவாங்க, என்ஜின் ஒரு இடத்துல பண்ணுவாங்க, மேலே இருக்கிற டோர் ஒரு இடத்துல பண்ணுவாங்க. ஒன்று பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அசம்பிள் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்முடைய பாடி ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்லா கவனிங்க. அவருடைய ஜீவ தண்ணீர், அவருடைய எச்சில் தான் எனக்குள்ள இருக்கிற ஈரம். இயேசு ராஜாவுடைய எச்சில் தான் எனக்குள்ள இந்த அங்க அவயங்கள் அவ்வளவு பவர்ஃபுல். அவரை போல நாம் செயல்படும்படி, அவரை போல நாம் இந்த பூமியில ஜீவிக்கும்படி அவருடைய ஜீவனையே கொடுத்து, அவருடைய ஜீவ தண்ணீரே கொடுத்து, இந்த உறவுல உள்ள போனவனுக்கு மட்டும்தான் இந்த வசனத்துடைய வேல்யூ புரியும். அவருடைய எச்சில், நல்லா கவனிங்க, மரஞ்செடி கொடிக்கு மழை. ஒவ்வொரு மனுஷனும் விளையாட பெற்றவர்கள். இந்த மனுஷனை உண்டாக்குறதுக்கு அவர் எச்சில். அது எப்படிங்க எச்சில் அப்படி இன்னும் கேட்கறதுக்கே புதுசாக இருக்கு. இந்த சத்தியத்தை, இந்த புண்ணியங்கள் எல்லாம் நான் அறிவிப்பதற்கு என் கர்த்தருக்கு தைரியப்படுத்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. இது அவருடைய புண்ணியம். அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு தேவன் விசேஷ விதமாக தெரிந்து கொண்டார். சரி, ஜீவ சுவாசத்தை அதை மட்டும் ஒத்துக்குங்க. எச்சிலா அவர் ஜீவ தண்ணீரையா? ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற அந்த பஞ்சபூதத்தால் நாம் உண்டாக்கப்பட்டோம். நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதம் இருக்கணும். ஆகாயம் என்பது மனம், நிலம் என்பது இந்த சரீர உடல், நீர் என்பது நீர் எங்கேருந்து வந்துச்சு நமக்குள்ள. இப்போ இயேசு ராஜா ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு, நம்ம ஜீவாத்மாவா ஆயிட்டோம். ஓகே, இப்போ மனுஷன் பட்ட மரமாக மாறிட்டோம். அவர் மரித்து உயிர் தெரிந்துட்டு தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க என்று ஊதினாரு. அதுக்கு தான் முன்னாடி எச்சில துப்புனாரு. ஆமேனா? மனுஷன் இந்த மகிமை எழுந்துட்டான். அவருடைய எச்சில், அவருடைய சுவாசம், அவருடைய அக்னி, அவருடைய வெப்பம் நம்மளை எப்படி படித்தா தெரியுமா? அவருடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுனதும் கரெக்டாக அந்தந்த உறுப்புகளுக்கு அதுக்கு கரெக்டாக செயல்பட ஆரம்பிச்சுது. எப்படிங்க? ஒரே உடல் தான். இந்த உடலில் என்னது இது? கண்ணு வேலை செய்து, காது வேலை செய்து, மூக்கு வேலை செய்து, என்னது மைண்டு உள்ள வேலை செய்து. என்ன இந்த வெப்பன்ஸ் இதில் எந்த ஃபேக்டரியில் ஒன்றா பண்ணி அசம்பிள் பண்ணார்? அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் கொடுத்து. நல்லா கவனிங்களேன். இப்போது மரஞ்செடி கொடியெல்லாம் இன்னும் பூமியில் முளைக்கல, மழையை மூடு பனியை எழுப்ப வாசி. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைச்சது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. சொல்லுங்க போல, எதை உருவாக்கி? பூமியின் மண்ணை எடுத்து பிசைந்து இந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். பார், இந்த ஷேப்புக்கு எப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல காது, இந்த இடத்துல மூக்கு, இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து உள்ளுக்கிற பாடி, உள்ளுக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்னா அந்த மண் குயவன் ஒரு பாத்திரத்தை வணையும் போது அந்த மண் எவ்வளவு லகுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு லகுவாக வரணும்னா அவருடைய வாயிலிருந்து வந்த எச்சில், அந்த உமிழ்நீர், அவருடைய ஜீவன் தான் என் உடம்புல ஒரு ரத்தம். கையை தட்டிய மகிமை செலுத்துவாமா? அல்லேலூயா. என் உடம்புல இருக்கிற ஈரம் மாம்சத்தின்படி ஈரம் இருக்கிறது. ஆனால் ஆவியின்படி என் ஆத்துமாவுடைய ஜீவ தண்ணீரில் இல்லை. பட்டமரமா இன்னைக்கு பட்டு போயிருக்கிறாய். உன் கையில் இருக்கிற வேதம் அவ்வளோ பெரிய மகிமையானது. மூடு பனியை எழும்ப பண்ணினார். பூமியை கர்த்தர் நினைத்தார். மரம், செடி, கொடிகள்லாம் உண்டானது. ஆனால் மனிதனை எப்படி படைத்தார்? தம்முடைய அந்த ஜீவனிலிருந்து அவர் படைத்தார். தம்முடைய அந்த அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த எச்சிலினால படைத்தார். சரி, வெப்பத்தை எப்படி கொடுத்தார்? அப்படியே மேலே குப்புறப்படுத்து. 2 பேர் இருந்தால் சூடு உண்டாகும். பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 2 பேர் படுத்திருந்தால் சூடு உண்டாகும். நம்முடைய உடம்புல தேவன் எப்படி கொடுத்தார்னா, ஆதாமே இந்த எச்சில் அவருக்குள்ள இருந்த அந்த எச்சில், அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றி மண்ணை பிசைந்து எடுத்தார். நல்லா கவனிங்க. மிருகங்களை எப்படி படைச்சார் ஆண்டவர்? மிருகங்களை எதில் படைச்சாரு? மண்ணில் தான் படைச்சாரு.
ஆனா மிருகத்தை தண்ணியில படைச்சாரு, என்ன ஜீவ தண்ணீர்ல படைத்தார். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உங்க தண்ணீர் தான். ஆமெனா. உம்மில் உம்முடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அந்த ரத்தம், அந்த எச்சில் அவ்வளவு பவர். அதனால் தான் மனுஷன் பட்டமரமாய் போய் இவன் குருடனுக்கு அனுப்பப்பட்டவர் மரம். இந்த மரம் என்பது சகல விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம். அது இயேசு கிறிஸ்து என்கின்ற பார்வை அவனுக்குள்ளே வர வேண்டும். ரெண்டு இடத்துல எச்சில அவர் உமிழ்நீரை கொடுத்து அவர் கண்ணை சுகமாக்குகிறார். ஆனால் இவன் செவிட, தேவன் பேசுவதை கேட்க முடியாத விருத்த சேதனம் அல்லது செவிய உடையவன், ஆசீர்வதிக்க முடியாம சண்டை போடுற சண்டைக்காரன் நாவு. பட்டமரமே, இன்றைக்கு தேவன் நம்மை செழித்தோங்க செய்வாராக. எவ்வளோ எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இப்போ அப்படியே வணைஞ்சிட்டு கர்த்தர் நம்மளை அப்படியே வணைஞ்சிட்டு, தேவனக கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இப்போ ஏர் மட்டும் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? காத்து அவர் தான் கொடுத்தது. ஆனால் நம்ம உடம்புல தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? அப்படியே எச்சில். அவர் ஜீவ தண்ணீர், அவர் தேவனுடைய வார்த்தை. அவரில் பாவம் இல்லை, அவரில் பாவம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஜீவன் இல்லையே, சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டு உனக்கு மரணம் நேரிட்டது. மனுஷெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் இல்லையா? இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், உம்முடைய கரத்தில் இருக்கிறோம், உங்கள் சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ளும் என்று ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். களிமண், ஒரு குயவன் எப்படி ஒரு களிமண்ணை எடுத்து பிசைந்து ஒரு பாத்திரமாக வணைகிறாரோ, அதே போல நம்முடைய குயவன் இந்த மண்ணை அந்த அளவுக்கு, ஒரு குயவனை போல அந்த அளவுக்கு அந்த மண்ணை பிசைந்து எடுத்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் என்ன ஆத்மாவானான்? ஜீவாத்மாவானான். ஆமெனா. 6வது நாள்ல மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். அவைகள் எல்லாம் உண்டாக கடவுதுன்னார், உண்டாயிருச்சு. ஏன்னா அதுக்கு மண்ணு இப்போ பக்குவமாக இருக்குது. ஆனால் மனுஷனை மாத்திரம் அவருடைய ஜீவ தண்ணீரில். அதனால் தான் மனுஷன் பேசக்கூடிய அளவுக்கு காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு அவருடைய அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியான வார்த்தைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் அவன் வாயில வரும்படியாய், ஜீவ வார்த்தைகள் அவன் வாயில வரும்படியாய் தேவன் சிருஷ்டித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவின் புத்தகம் 35வது அதிகாரம், யோபுவின் புத்தகம் 35வது அதிகாரத்தில் அங்கே தேவன் நம்மளை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை அங்கே எலிகு சொல்லுவார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோபு 35:10 வாசிக்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்துங்க. பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானிகளும் ஆக்கி என்னை உண்டாக்கினவரும். அல்லேலூயா. நான் மிருகம் இல்லப்பா, நான் பறவை இல்லப்பா. 5வது நாள்ல கடல்ல இருந்து ஜலம், கவனிங்கப்பா, ஜலம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஜலத்தில் இருந்து தான் மாம்சம் உண்டாகும். கவனி, ஜலத்தில் இருந்துதான் மாம்சம் உண்டாகும். ஒரு பொருள் உண்டாகும் என்னால் அது தண்ணீர். 5வது நாள்ல பறவைகள், சமுத்திரமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். பறவைகள் 5வது நாள்ல சமுத்திரமானது பறவைகளை சிருஷ்டித்தது. 6வது நாள்ல ஆண்டவர் மிருகங்களை எல்லாம் சிருஷ்டித்தார், மூடுபனி எல்லாம் உண்டு பண்ணிட்டு. ஆனால் நாம் மிருகத்தை போல அல்ல, நாம் பறவையை போல அல்ல. மிருகத்துக்கும் மாம்சம்தான், எங்களுக்கும் மாம்சம்தான். ஆனால் நாங்கள் ஜீவ தண்ணீரால், உம்முடைய எச்சிலால் நாங்கள் உண்டாக்கப்பட்டோம். ஆண்டவரே, கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? என்னை உண்டாக்கினவரும். அல்லேலூயா. என்னை எல்லாம் சேர்ந்து வாசி 11. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரமாகிய என் சிருஷ்டிகர்த்தா. சொல்லுங்க, என் சிருஷ்டி. இவங்க என் சிருஷ்டிகர்த்தன் எப்ப சொல்ல முடியும்? உன் வேறு இந்த வேதத்தில் விட்டால்தான். நம்மளாம் ஏசப்பாட எச்சில்ங்க, அவருடைய சுவாசம், நம்ம அவருடைய வெப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ செத்து போயிடுறாங்க அப்படின்னா இந்த ஹீட் வெளியே போயிடும், அப்படி உடம்பு ஐஸ் மாதிரி ஆகிடும். அந்த வெப்பம் உடம்புல இருக்கிற வரைக்கும் மகிமை. கர்த்தர் ஆதாமை படைச்சிட்டு அப்படியே ஆதாம் மேல் அப்படியே நெடுக்கப்படுத்தார். அப்படியே நெடுக்கப்படுத்து அவருடைய கண்
ஆதாமுடைய கண்ணு மேலே, அவருடைய உள்ளங்கை ஆதாமுடைய உள்ளங்கை மேலே, அவருடைய வாய் ஆதாமுடைய வாய் மேலே வச்சு சூட கொடுத்தார். இந்த ரகசியம் புரிஞ்சவங்களால் மட்டும்தான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நடுங்கும், உள்ளமெல்லாம் துடிக்கும். யார் சிருஷ்டி கர்த்தர், என்னை சிருஷ்டித்த என் கர்த்தரை இரவிலும் கீதம் பாடுவாய். நைட்லையும் உன் மனசு இரவிலும் கீதம் பாடும் என்றால் என்ன அர்த்தம்? நான் நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இருதயத்தில். அவங்களால மட்டும்தான் இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முடியும். மீதெல்லாம் பட்டம் வரும். சபையில் உன்னை அழைத்த நோக்கம் வசனத்துக்காக. அவருடைய எச்சில் என் கர்த்தருக்கு நான் சோத்தரிக்கிறேன். அவருடைய ஜீவ தண்ணீர் பாவம் இல்லாத. இப்போ நம்முடைய வாயில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். உடம்புக்கு எத்தனை வாசல்? மொத்தம் உடம்புக்கு எத்தனை வாசல்? மலம் ஒரு வழியாக போதா, யூரின் ஒரு வழியாக போதா, அப்புறம் 2 கண்ணா, 2 காதா, 2 மூக்கா, அப்புறம் ஒரு வாயா, அப்புறம் இந்த கண் ஓப்பன் ஆயிருச்சு, ஞானக்கண். மொத்தம் உடம்புக்கு 10 வாசல். ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போது தெளிவாக போட்டு காட்டினேன் எந்தெந்த வாசல் எந்தெந்த ஸ்டேஜில்னு சொல்லி. இப்போ வீட்டில் எடுத்து பாருங்க 10 வாசல் இருக்கும். ஆமீனா? எத்தனை வாசல்? 10 வாசல். இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 10 வாசலுக்குள்ளேயும் நல்லா கவனிங்க. கொஞ்சம் லேட்டாக பரவாயில்லன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். பாருங்க, இப்போ ஸ்மெல் மனிதனுடைய அக்கிரமம், அவன் இருதயத்துக்குள்ள அக்கிரம நினைவுகள் இருக்கிறதுனால தான் துர்நாற்றம். இந்த 10 வாசல்லையும் பார்த்தா துர்நாற்றம் வீசும். ஆக்சுவலாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாம கர்த்தர் படைச்சப்ப, நல்லா கவனிங்க, ஆதாம படைச்சப்ப அவன் 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 ஜெயங்கொண்டிருப்பானே. ஆனால் அவன் கனியை சாப்பிடும்போது இந்த 10 வாசல் இருந்து ஸ்மெல் வாசனை வீசும். இந்த வாசனைக்காக நல்லா கவனிங்க, இந்த வாசனையை நுகர்ந்து அவன் உடம்புல இருந்து பார்த்தோன்னா இந்த துர்நாற்றம்லாம் வீசாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில் துர்நாற்றம் கிடையாது. நம்ம சாதாரண அல்ல. இந்த வாசனையை முகர்வதற்காக எல்லா மிருக ஜீவன்களும் ஆதாம் பக்கத்தில் வந்து நின்று இருக்கணும். இதுதான் நம்மை படைத்த தேவனுடைய திட்டமும் நோக்கமும். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னாக்கா, இந்த ஆதாமை இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான நோக்கத்துக்காக படைத்தார். ஆனால் உன் வாசனைக்கு ஒருத்தனை வரமாட்டான். உன் பக்கத்தில் உன் வாசனைக்கு சொல்லுங்க, ஆமாம் நீ ரொம்ப வாசனை இல்லையா? இதெல்லாம் நல்லா எனக்கு எப்பட்றா இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, எப்படி கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக ஆண்டவருடைய நோக்கம் வந்து என்ன நோக்கம்னா, உன் வாசனையில் எல்லாம் உன் நிழலில் வந்து தஞ்சம் அடையணும். ஆனால் இன்னைக்கு துர்நாற்றமாக இருக்கிறது, உன் கிட்டவே வர முடியல. அதுக்கு என்ன காரணம் என்றால், அதுக்கு என்ன காரணம்? உன் அக்கிரம நினைவுகள். ஆண்டவர் எப்படி படைச்சார்னா, இந்த சூனேமியாளுடைய மகனை எலிசா சுகப்பட்டார் இல்லையா? எலிசா போயிட்டு சுகப்பட்டார். சூனேமியாளுடைய மகள் செத்து போனான், அவன் மகன். 2 ராஜாக்கள் திருப்பி கொள்ளுங்க. அதே மாதிரி தான் தேவன் இந்த ஆதாமை சிருஷ்டித்தார். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசந்தம் மட்டும் வாசிங்க. 34, 35 வாசிங்க பார்க்கலாம். கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும், தன் கண்கள் அவன் கண்ணின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாயம் என்பது மனம், நிலம் என்பது மண்ணு. நம்மளாம் மண்ணு நிலம். நீர் என்பது அவருடைய உமிழ்நீர், இயேசு ராஜாவுடைய உமிழ்நீர். சுவாசம் என்பது அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அடுத்தது அனல் என்பது, அனல் கொண்டது என்பது நம்மேல் அவர் படுத்தார். கர்ப்பத்தில் தாயின் கருவில் நாம் உருவாகும் போது நம் மேல் அவர் படுக்கிறார். எப்படிங்க குழந்தை உருவாகுது? கர்ப்பத்தில் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. இயேசு ராஜா அங்கே மேலே குப்புற படுக்கிறார். அவருடைய ஜீவனை கர்ப்பத்தில் அனுப்புகிறார். பிள்ளை உருவாகிறது. எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு சொந்தமானது. பிள்ளைகளை தேவனுக்கு என்று வழங்க. அதே மாதிரி தான் இந்த ஏதேனிலே இந்த ஆதாமை இவர் உருவாக்கினார். பிரசங்கியின் புத்தகம் இந்த அனல் எப்படி உண்டாகும் எடுத்து வாசிங்க. மனிதனுக்கு எப்படி நெருப்பு உள்ள வந்துச்சு, அனல் எப்படி உள்ள வந்துச்சு? பிரசங்கியின் புத்தகம் 4ஆவது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்கே பிரமாணம், இதெல்லாம் பிரமாணம்.
வாசிப்பலாம் 11 வாசிப்பகலாம் 4:11. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவருக்கு சூடு உண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஆமெனா. இப்ப 2 பேர் படுத்தால் அங்கே சூடு உண்டாகும். அப்படியானால் இந்த வெப்பம் எனக்குள்ளே வந்தது, என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான் என்பதை பாருங்கள். நமக்குள்ள மறுபடியும் ஜீவ தண்ணீரை கர்த்தர் ஊற்றுகிறார். நமக்குள்ள வெப்பத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே அவர் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் போல காணப்பட்டு நமக்குள்ளே வந்தவர் இறங்கி வாசம் பண்ணுகிறார். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு மறுபடியும் புதுப்பித்து நமக்கு ஜீவனை உண்டாக்கினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறீர்கள்? ஆமென். அப்போ எலிகுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆண்டவரே மிருகங்கள் பறவைகள் எல்லாம் கூட மாம்ச உடல் தான், ஆனால் அவைகளை போல நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் உங்கள் சாயல் இருக்கிறோம் ஆண்டவர். யார் சிருஷ்டி கர்த்தர்ப்பா? நீங்கள் யான் சிருஷ்டி கர்த்தர். இரவிலும் கீதம் பாட வைக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தர். ஆக நம்ம இன்னைக்கு சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற காரணம் நம்முடைய ஜீவனை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு. நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் இருதயத்துக்குள்ள சத்தியத்தை நீங்கள் நிலைநிறுத்தாமல் வேற எதையுமே பார்க்காதீங்க. உன்னை நீ பாரு. முதல்ல நான் ஒரு நல்ல மரமாக இருக்கிறேனா? நல்ல செழிப்பான இலை இருக்கிறதா? இந்த இலை ஆரோக்கியம் அடைவதற்கும் கனி பசி அடைவதற்கும் மற்றவருடைய மனதை குளிரச் செய்வது தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிவர்த்தி செய்வது தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இப்போ நம்ம சகோதரர்கள்லாம் இப்போ சகோதரர்லாம் ஒன்று சேரோம், ஐக்கிய விருந்து சாப்பிடணுன்னு சேராங்களே, அது கனியில் ஒரு வகை, அது ஒரு கனி. இப்போ சில பேர் என்ன பண்ணுவோம், ஒரு அஞ்சு பேர் டீ போடுமா, ஐயோ டீயா, நான் சர்க்கரை அதிகமாக போட்டுருவேனே, நான் டீ தூள் அதிகமாக போட்டுருவேனே, ஐயோ நான் செய்ய மாட்டேன், ஓடி ஒளிவாங்க. இதில் அடிமைகள். ஆனால் மரங்கள் நான் செய்கிறேன், தப்பாக இருந்துச்சு நான் திருத்திக்கிறேன், நான் செய்கிறேன் என் சகோதரர்களுக்கு, அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்போ இலை இல்லாமல் கனி கொடுக்க முடியாது. இலை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை, தேவனுடைய அபிஷேகப்பட்ட வார்த்தை. எவ்வளோ பேர் நான் செய்கிறேங்க, அவங்க முன் வருவாங்க பாரு, அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஏனென்றால் அந்த வசந்த வாசிங்க, எசேக்கியல் 47. எசேக்கியல் 47 இலைனா என்ன, கனினா என்ன? 47:12 வாசிங்க பார்க்கலாம். நதியோரமாய் நல்லா கவனிங்க. இந்த நதி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. அவர்தான் வற்றாத ஜீவ நதி, அவர்தான் பளிங்கு நதி, அவர்தான் மகிமையின் கர்த்தர், அவர்தான் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. இலைனா என்ன சொன்னேன்? ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தையை உன் வாய் பேசுவது அது எல்லாருக்கும் ஜீவனை உண்டாக்கும், எல்லாருடைய எலும்பும் புஷ்டி அடையும். கனி என்பது அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்வது. யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவையை நிவர்த்தி செய்து அவருடைய மனதை குளிர பண்ணுவது கனி கொடுக்கிற மரம். அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். ஆமெனா. என் ஆண்டவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது பாய்வதினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மரத்துல கனி குறையவே குறையாது. அல்லேலூயா. எல்லாரும் உங்க நிழல்ல தேவன் அழைக்கிறார். ஆமென் சொல்லாமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பல ஆயிரங்கள் பல லட்சங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்க போறார். கையை ஊத்தி ஆமென் சொல்லாமா? உங்க வாசனைக்கு எல்லாரும் வர போறாங்க, உங்ககிட்ட வர போறாங்க எல்லாரும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். உங்க பேரை சொன்னாலே வாசனை, அப்படி ஜீவ வாசனை அவங்க மேல அவங்களுக்கு வீசும். அவங்க எல்லாரும் உங்க நிழல்ல தஞ்சமடைய போகிறார்கள். நல்லா கவனிங்க. ஏனென்றால் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். இலைகள் அவிழ்தம் என்றால் மெடிசன். இலைய சாப்பிட்டா ரகசியம் சொல்லிட்டா. ஏதேன்ல ஆண்டவர் கனியை பற்றி பேசவே இல்லை தெரியுமா? அவர் இலைய சாப்பிட சொன்னார். முதல்ல இலையில் என்ன இருக்கும்? நார்மலாக பேசிக்காக கசப்பை சாப்பிட்டா தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. கனின்னு எடுத்து வச்சு இந்த பொம்பளை இந்த ஏவாள் தான் கனியை பற்றியே சொல்லிச்சாங்க. கனியை புசிக்க சொல்கிறத பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை.
இதெல்லாம் பயங்கர சீக்ரெட். இந்த மரத்தை புசிக்கிற நாளிலே அப்படின்னு இருப்பார். மரம் என்பது இந்த கசப்பு. இன்றைக்கும் பாருங்க பார்க்கலாம், சித்த வைத்தியத்துக்கு போவான் நம்ம ஆள். சித்த வைத்தியம் இலையை பிடிச்சி பறித்து துண்ணு, இந்த பாவக்காய் சாப்பிடு, அப்புறம் முருங்கைக்கீரை சாப்பிடு, இந்த கீரை சாப்பிடு, இந்த இந்த பச்சைலை சாப்பிடு, அதுதான் உனக்கு ஆரோக்கியம். ஏதேனில் இலையை சாப்பிட்றானா? ஏன் ஆதாம் போயிட்டு அத்தி இலையை தைத்து கட்டி கொண்டார், அரைக்கட்சியை உண்டு பண்ணி கொண்டார், ஏமாத்தினார். இந்த பாரு ஆண்டவர் இலை, இந்த பாருங்க இலை விட்டேன் பாருங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பாருங்க. இலை ஆரோக்கியம், கனி நித்திய ஜீவன், கனி மகிழ்ச்சி, மன குளிர்ச்சி. ஆமெனா, இதெல்லாம் பயங்கர சீக்கிரம். இதுக்கெல்லாம் பல ஆதாரங்களை நம்ம பார்த்துட்டோம். கர்த்தர் நல்லவர். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆக உன் வாசனைக்கு இந்த வசனத்தில் நல்ல கவனி, ஊழியக்காரன் வந்தாவே வசனத்தை மேலே தாகம் இருக்கணும். இன்னைக்கு என்ன பேசுவார், எந்த வார்த்தை பேசுவார், அமைதியாக இருந்து கேட்டுக்க. நீ ஒரு மரமாக மாறு. பட்ட மரமே, நீ மரமாக இருக்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பது. உன் நிழல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு? மாமியாருக்கு சோறு போடுறியா? உங்கள் அப்பா அம்மாவை விசாரிக்கிறியா? கவனி, 3 புள்ள இருக்கலாம், 4 புள்ள இருக்கலாம். என் தம்பி போட மாட்டானே, உன் தம்பி போடல. என் அண்ணன் விசாரிக்க மாட்டானே, உன் அண்ணன் விசாரி. நீ என்ன பண்ற? உனக்கு அம்மா தானே, உன் அப்பா தானே, விசாரிக்கிறியா? விசாரிக்கிறியா? அவங்க யூரின் போயிட்டா கழுவி விடுறியா? அவங்க டாய்லெட் போட்டோன்னா ரெடி பண்ணுறியா? அவங்க என்ன பண்ணால் உன்னை சார்ந்திருக்கணும், அவங்க உன்னை சார்ந்திருக்கணும், அவங்க உன்னை சார்ந்திருப்பாங்க. இதையெல்லாம் நீ பண்ணலன்னா நீ பட்ட மரம். எச்சரிக்கையாக சொல்கிறேன், உன் குடும்பத்தில் இந்த மகிமை வருகிற வரைக்கும். இப்போ நிறைய சகோதரி என்ன பண்ணுறது இல்லைன்னா, மாமனாரை மாமியாரை வந்து கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அவங்க வீட்டுக்காரனா இன்னும் மதிக்கலை. எந்த மனைவி என் வீட்டுக்காரர் இவருன்னு நோக்கி பார்க்குற அந்த அனுபவம் இருக்குதோ, அந்த இருதயத்தில் ஒன்றரை கலந்துக்கலாம். அப்போ தான் மாமியாருக்கு சோறு போட முடியும். இதுக்கெல்லாம் முன்னாடிலாம் வேறு வேர்டில் யூஸ் பண்ணுவேன், இப்போலாம் நான் யூஸ் பண்ணல, கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி வேறு வேர்டு கொஞ்சம் பச்சையாக வரும். அப்போது மாமனார் மாமியாருக்கு இவங்க விசாரிக்கலைன்னா, தாய் தகப்பன் அப்படின்ற அந்த கான்செப்ட் உள்ளே வரலன்னா, மனைவியை நேசிக்கல, அதே மாதிரி கணவனை நேசிக்கல, அவங்க இன்னும் வந்து பிரிவினையில் இருக்கிறாங்க என்பது தான் அர்த்தம். இதெல்லாம் வெளியே சொல்லிட்டோன்னா நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிடும். என்ன, அதெல்லாம் சொல்ல விரும்பலை, நிறைய ரகசியங்கள் உள்ள இருக்குது. இன்றைக்கும் நிறைய மாமனார் மாமியாரை வீட்டில் சண்டை. ஏன்னா இவங்க இலை இல்லை, பட்டமரம் பட்டு போயிடும். அது 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 முறிந்து விழும் என்று கர்த்தர் சொல்கிறார். முறிந்து விழும். எச்சரிக்கையாக சொல்கிறேன், உன் கையில் இருக்கிற வேதம் சாதாரணமானதல்ல. அது உறவு. இது உறவு பாலம். நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க உறவு பாலம். இந்த மரம் வாசனையாக இருக்க வேண்டும், இந்த மரம் அலங்காரமாக இருக்க வேண்டும், இந்த மரம் மகிமையாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளோட பாக்கியவான்கள். என்ன வசனம் நம்ம கையில் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தினுடைய வெளிச்சம் நம்ம கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த வெளிச்சமெல்லாம் நமக்கு கிடைக்குது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளியை நமக்கு தேவன் பிரகாசிக்க பண்ணுறாரு. ஏங்க பைபிள் ஸ்டடிலாம் வரமாட்டேங்கிறீங்க? நம்ம பேசுகிறதே நிறைய காரியங்கள் எல்லாம் பைபிள் ஸ்டடியாக தான் வருது. நீங்களாம் குறிப்பு எடுத்து வச்சுக்கின்னு கவனமாக பார்க்கணும். பட்டமரமே எச்சரிக்கை. உன் நிழல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வாசித்து முடிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம். எல்லாம் சந்தோஷமாக ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம், அதில் 14ஆம் அதிகாரம் அதில் 5 வாசிக்க பார்க்கலாம். ஓசியா 14:5 அவன் கிளைகள் இல்ல, ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போட்டிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். வேர், ஆமெனா, வேர். இந்த வேர் வந்து அந்த ஜீவ தண்ணீர்ல படர்ந்து விட்டது. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஆமென் சொல்லாமா? இந்த உடம்புல இருக்கிற 10 வாசல்லையும் வாசனை வீச வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு துர்நாற்றம் வீசத்துக்கு காரணம் உள்ள அக்கிரமம். மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அக்கிரமம். அவன் இருதயம் முழுக்க அவன் நினைவுகளை வார்த்தையாக தேவனுடைய ஜீவ தண்ணீரை அவன் யோசிக்கும் போது அவன் வாசனையாக மாறுகிறான். இந்த வாசனையை மட்டுமே பிதாவாகிய தேவன் நோக்கி பார்க்கிறார். மீதி பேர்ல கட்டப்பட்டவர்கள், ஊமையர்கள். நீ பேசுற வார்த்தையெல்லாம் பிதா பார்க்க மாட்டார், ஏசப்பா கவனிக்கிறாரு. இதெல்லாம் நியாயத்தீர்ப்புல ஏசப்பா கொண்டு வந்து நிறுத்துவாரு. ஆனா பிதாவாகிய தேவனால பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க இல்லையா? அவர்லாம் அப்படிப்பட்ட துன்மார்க்க பிள்ளைங்க எனக்கு வேண்டாம் அப்படி ஒதுக்குறாரு. பார்க்க முடியாது அவரால். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய அநாதை தீர்மானத்தில் அந்த வாசனையை எதிர்பார்க்கிறார். உன் வாசனைக்கு எல்லாரும் உன் நிழலில் வரணும். உன் நிழலில் வந்து உன் சொந்த பந்தம், உன் சபையார்
சபையார் உன்னை கட்டி பிடிக்கணும். நீ போயிட்டு உன்னை பார்த்த உடனே சபையார் கட்டி பிடிச்சி சகோதரிகள் கட்டி பிடிச்சி சந்தோஷமா நான் செய்கிறேன், நான் கனி கொடுக்குறேன், என் சகோதரருடைய பசியை நான் ஆற்றுகிறேன், இறங்கி பொறுப்பெடுக்கணும், நான் செய்கிறேன், தப்பாக இருக்குதா நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்போது அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? உன் நிழல்ல எல்லாரும் வர போறாங்க. அந்த மனசு உனக்கு வரணும்னா நீ என்ன பண்ணுவனா, எழுப்புதல் வந்ததும் ஒரு நாள் சோறு போட்டு 9 நாள் சொல்லி காட்டுவேன். உங்ககிட்ட வரத்தை விட தூரம் பட்னிங்க சாவரத்து நல்லதுன்னு நிறைய வெளியே போயிடுது. எழுப்புதல் வசந்த கேட்ட உடனே இன்னிலிருந்து நான் மரமாக மாறிட்டேன், நான் செழிப்பான மரம், நான் பட்ட மரம் இல்லை அப்படின்னு உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனதும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் சோறு போடுவேன். நல்லா கவனி, நீ 2 தரம் செத்து போன மரம், 2 தரம் செத்து போன மரம். ஒன்று வேறு இல்லை, அந்த மரம் வெட்டப்பட்டு உன் வாழ்க்கையை சிதைஞ்சு போயிடுச்சு, வெட்டப்பட்டிருக்குது. 2வது அந்த வேர்னுடைய வாசனை, தண்ணியினுடைய வாசனை பட்டுச்சுனாவே அந்த மரம் என்ன பண்ண துளிர்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க இல்லை என்ன கவனிங்க, இதை சொல்லி முடிக்கிறேன். உன் வாசனைக்கு எல்லாம் திருமணம்னு கர்த்தர் சொல்றாரு. முதல்ல ஒரு முறை சாகிறது என்பது பட்ட மரம், அங்கே தண்ணீர் அங்கே இல்லை, அங்கே அந்த ஜீவ தண்ணீரில் உடைய வேர் இல்லை. அப்போது நீ என்ன பண்ணுறன்னா அங்கே மரம் பட்டு போச்சு. 2வது தண்ணியினுடைய வாசனை பட்டதுமே அந்த மரம் என்ன பண்ணா துளிர்க்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, நீ சபைக்குள்ள இருந்தும் கர்த்தருடைய வசனத்தின் மேல உனக்கு தாகமும் தவிப்பும் உனக்குள்ள இல்லை அப்படின்னாவே நீ 2 தரம் செத்த மரம், உன்னால் கனியே கொடுக்க முடியாது. என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை அப்படி இருப்பேன்னா செக் பண்ணிக்க, உன் வாசனை உன் ஜனங்கள் மத்தியில் இருக்குதான்னு பார்த்துக்க. 2 தரம் செத்த மரம் சபைக்குள்ளே வரும், குடிச்சிட்டு வந்து உட்காரும், எத்தனை உபதேசம் கேட்டாலும் அசையாது. சபையில் இருக்கும், சண்டை போடும், மாமியாருக்கு சோறு போடாது, டிவி சினிமான்னு இருக்கும், கெட்ட நண்பர்களோடு ஓடும், லவ் பண்ணும். இந்த மரங்கள்லாம் அக்னி கடலை தூக்கி போடப்படும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் நிழலில் குடியிருக்கிறவங்க வருவாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, லேட்டாகுன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு, நல்லா புரிஞ்சு, ரொம்ப முக்கியமான சத்தியம். யூதாவின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. யூதாவின் புத்தகத்தில் யூதாவின் புத்தகம் 12ஆம் வசனத்தை வாசி. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய், இவங்க கரையா இருப்பாங்க. இது அன்பின் விருந்து சாப்பிட்ற இல்லையா, நம்ம இந்த அன்பின் விருந்து இருக்கு இல்லையா, நம்ம ஐக்கிய விருந்து, பரலோக நியமிக்கிறது. நீ அசிங்கமாக பேசிட்டு அல்லது துன்மார்க்கமாக ஜீவிச்சுட்டு இந்த வாயில் பொல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இந்த அன்பின் விருந்து என்பது தேவன் கொடுக்கிற விருந்து. சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வசனத்தை தியானிக்க மாட்டாங்க, வேற ஏதோ உலகத்தை தியானிச்சுட்டு உட்காந்துருப்ப. தொடர்ந்து வாசிங்களேன். அன்பின் விருந்து கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு, தங்களை தாங்களே இவங்க ஊழியக்காரனெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஊழியக்காரன் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நுகத்தடியை இந்த சபைக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, எப்படி சர்ச்சுக்கு வரணும், எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரணும், எத்தனை மணிக்கு ஆராதனை இருக்குது, சபையில் கொடுக்குற உபதேசம் என்ன, என்னை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், என் ஊழியக்காரர் கணக்கு கொடுக்கணுமே, பாஸ்டர் அதை திட்டுவாரு, அதெல்லாம் ஏன்னா வசனம் இல்லை உனக்கு. நீ என்ன பண்ணுவ, ஊர் மாடு மாதிரி நல்லா போய் சுற்றி திரிவ, ஊர் மாடு மாதிரி சுற்றி மேய்த்து சபையில் உக்காந்துக்குன்னு ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறது. நல்லா கவனிங்க. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள், இவர்கள் காற்றுகளால் அடி உண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து, நல்லா சொல்லிக்கோங்க, என்னது இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செத்து வேறற்று போன. உனக்கு வேறே இல்லை, வேறு இருந்தா தானே வசந்த மேல தாகமா இருப்ப. ஐயோ பாவமா, இது பயங்கர கொடுமையா இருக்கு. பைபிள் வாசிக்க மாட்டாங்க பார்த்தீங்களா? நீ சர்ச்சுக்குள்ள இருக்கிற, கர்த்தர் உனக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றி உன்னை சுகப்படுத்தி இருக்கிறார், உன் கண்ணில் துப்பி இருக்கிறார், உன் காதில் கையை வச்சிருக்கிறார், விரலை வச்சிருக்கிறார், உன் நாக்கில் உமிழ்ந்திருக்கிறார், உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஐயோ உனக்கு வேறு இருக்குதா? வேறு இருந்தா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாகவே இருப்ப. அந்த வாசனை, இந்த பைபிள் வாசனை, இந்த வசனத்தின் வாசனை பட்டதுமே வேறு உயிர் கொண்டு
பட்டு செழிப்பாகி நல்லா செழித்துரும். பைபிளை வாசிக்கப்பா, ஒரு நாளைக்கு 5 பேஜ் வாசிக்கிறா அப்படின்னு சொல்லி கொடுறேன் பசங்களுக்கு. நீ உட்காந்து கண்காணிக்கிறியா? நீ வாசித்த தானே உன் பிள்ளைய உட்காந்து வாசிக்க வைப்ப. உன்னை கர்த்தர் வாசனையாய் உன்னுடைய நிழல்ல குடியிருக்கிறவர்கள் வரும்படியாக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். நம்மளாம் விசேஷமானவர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதுக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். 2 தரம் செத்து வேறே இல்லை. அம்மா, வேறு இருந்துச்சுன்னா தண்ணீருடைய வாசனை பட்டதும் இந்த மரம் உயிரடைஞ்சிடும். யோபுவின் புத்தகம் யோபுவின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த இடத்துல 14ஆம் அதிகாரம் திருப்பி 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசி. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும், நல்லா கவனிங்க, மேல வெட்டி போட்டாலும் ஒரு தடவை சாவுது, திரும்ப தழைக்கும், அதன் இலைங்கிளைகள் துளிர்க்கும். ஆமென் சொல்லாமா? ஒரு தரம் வெட்டி போட்ட படிச்சு ஏதேனில் வெட்டப்பட்டுருச்சு. ஆனா வேர் இருக்குது. இந்த வேர் ஜீவ தண்ணீர்ல விடணும். வாசி தொடர்ந்து. அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால், இயேசு கிறிஸ்துவுடைய பேரை சொன்னாலே இந்த தண்ணீரின் வாசனை என்பது இயேசுவாகிய ஜீவ வாசனை. கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் இயேசுன்னு சொன்னதுமே பைபிள் மேல தாகம், பைபிள் மேல தவிப்பு, அந்த வாசனை பட்டதுமே அது துளிர்க்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார்? ஆமேனா? அப்ப நீ ஏன் பைபிளை வாசிக்க மாட்டேங்கிற? ஏன் தியானிக்க மாட்டேங்கிற? அப்ப வேர் செத்து போய்க்குதா? அம்மா, வேறு செத்து போயிடுச்சுன்னா வேஸ்ட். 2 தரம் செத்து போய்க்குது. 2 தரம் செத்து போச்சுன்னா நீ பைபிள் வசனத்தை கேட்டோம், உபதேசத்தை கேட்டோம், உன்னை நீயே மேய்ச்சிக்கிற, ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேற. நான் என்ன சொல்றேன், நீயே வந்து நுகத்தை எத்தும் தோல் மேல வச்சுக்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமான தாழ்மையா இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கணும். நீ தான் எடுத்து நுகத்தை உட்படுத்திக்கணும். சபையில் என்ன, நான் இப்போ யாரையும் வந்து கேட்கறது கிடையாது. ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அமைதியாக பிரசங்கம் பண்ணு. யாரெல்லாம் தங்களை மேய்த்து கொள்கிற பொல்லாத ஆவி, அது ஊழியக்காரங்களாம் கீழ்ப்படியாது. அது 2 தடவை செத்து போச்சு. ஆல்தான், இது ஒன்றுமே பண்ண முடியாது. மனம் திரும்புறவங்களுக்கு நான் சொல்லணும் அவசியமே இல்லை. பிரசங்கத்தை கேட்டு நீயே மனம் திரும்பிடுவேன். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ யாரையும் கேட்காத, அமைதியார், நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அப்போது தண்ணீரின் வாசனை பட்ட ஆட்டோமேட்டிக்காக நீயே துளிர்த்து சபைக்கு உட்பட்டுருவேன். சபை ஆராதனை நடந்துச்சாக்க நீ அங்கே டிவி பார்த்து உட்காந்துருக்க மாட்டேன். சபை எப்பெல்லாம் கூடுத வார்த்தையை கேட்கறதுக்கு நீ ஓடி வருவேன். உன்னுடைய அந்த ஜீவன் தண்ணீர் வாசனை பட்டதுமே துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த வாசனை இயேசுன்ற பேரை கேட்டதுமே நீ துளிர்க்கப்பட்ட ஒரு மகிமையின் பாத்திரமாய், ஒரு மகிமையின் மரமாய், ஒரு அலங்காரமான மரமாய், ஒரு வாசனையான மரமாய், ஒரு நிழலுள்ள மரமாய், உன் நிழல்ல எல்லாரையும் கர்த்தரை கூட்டி சேர்ப்பார். உன்னை கொண்டு தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க போறார். ஆமேனா? அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். அல்லேலூயா. ஆனா மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிஞ்சு போறான். மனுபுத்திரன் ஜீவித்து போனவன் அவன் எங்க? அவன் நம்பிக்கை இல்லாம இருக்கிறான். உலகத்தில் மனுஷன் எல்லாம் சபைக்கு வந்து சபையுடைய உபதேசத்துக்கு உட்பட்டு ஊழியக்காரனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஐயோ, நான் பாஸ்டருக்கு கணக்கு கொடுக்கணுமே, பாஸ்டருக்கு நடத்துறாரு, என்னை ஏசப்பாவுடைய ஆடாக அவருக்கு சொந்தமான என்னை மேய்க்கிறாரு, அப்போ நான் கணக்கு கொடுக்கணுன்ற பயம் உனக்குள்ளே வருது அப்படின்னா நீ நல்ல மரம், நல்ல கனி கொடுப்ப. உன் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போது இந்த வாசனையினால கர்த்தர் உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசுறதுனால எல்லாரும் உன் நிழல்ல வரும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்போ திருப்பி வாசித்து முடிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் அந்த வாசனையினாலே வாசியதை 7ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல் இருக்கும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரே, உங்க அன்புக்காய் ஸ்தோத்திரம். எனக்குள்ள வாசனை, அந்த ஜீவ வாசனை, இயேசு கிறிஸ்து